நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து 1586 ரைட் சைடுல. ஸோ ஸ்டெர்னமோட லென்த் எவ்வளோ? ஸ்டெர்னமோட லென்த் வந்து இட்ஸ் அப்ராக்சிமேட்லி 15 to 20 சென்டிமீட்டர் லாங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரெக்கியா. ட்ரெக்கியால வந்து நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரெக்கியா இன் அடல்ட் இஸ் அப்ராக்சிமேட்லி 12 சென்டிமீட்டர் லாங். ஸோ ஸ்டெர்னம் வந்து 15 to 20 சென்டிமீட்டர் லாங், ட்ரெக்கியா வந்து 12 சென்டிமீட்டர் லாங். ஓகே, வித் 18 to 12, 22 கார்டிலேஜினஸ் ரிங். எல்லா நம்பரும் இம்பார்ட்டன்ட். ஸோ 12 சென்டிமீட்டர் லாங், 18 to 22 கார்டிலேஜினஸ் ரிங். The internal diameter is 2.3 centimeter laterally and 1.8 centimeter anteroposteriorly. Okay, the larynx ends with the inferior ridge of the cricoid cartilage. The cricoid is the only complete cartilaginous ring in the trachea. This is true or false statement. Okay, so cricoid is the only complete cartilaginous ring in the trachea. Okay, அப்புறம் அந்த paragraphல லாஸ்ட்ல இருந்த 4வது லைன். Okay, the blood supply to the trachea is lateral and segmental from the inferior. So the blood supply to the கேக்கலடா பிரேம், கேக்கல, அப்பதான் கேக்கலடா. கேக்கல பிரேம். இப்ப கேக்குதா? ஓகே கேக்குது சொல்லுங்க. ஸ்டார்ட் வந்தது. So the blood supply to the trachea is lateral and segmental from the inferior thyroid and internal thoracic and supreme intercostal and the bronchial arteries. During trachea reconstruction, circumferential dissection greater than 1 to 2 centimeter may lead to vascular insufficiency. Okay, with necrosis or anastomotic dehiscence. This is important. So trachea reconstruction இப்ப நம்ம 1 to 2 சென்டிமீட்டருக்கு மேல இது ஒரு டிசெக்ஷன் பண்ணக்கூடாது. பண்ணோம்னா it lead to vascular insufficiency, necrosis, anastomotic dehiscence. ஓகே, ஸோ trachea பொறுத்தவரையும் அதோட லென்த் எத்தனை கார்டிலேஜினஸ் ரிங் இருக்கு, which is the complete cartilaginous ring, blood supply to the trachea, okay, and 1 to 2 centimeter மேல எடுக்கக்கூடாது. கேக்குதா? ஆடிபிளா? கேக்குது சார். Next paragraph, lung development. The lung development begins at approximately 21 to 28 days. Okay, the 23 generations of bronchi or MCQ. Last 3 lines. 23 generations of bronchi between trachea and terminal alveoli. வர. So lung development la வந்து which is the developmental gestation age வந்து 21 to 28 days gestation starting at. Okay, அப்புறம் there are approximately 200 million alveoli at birth, which increases approximately 300 million by age 10 years with no more increase after that time. இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் no more increase after that time வந்து MCQ. Okay, 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இது வளராது, alveoli வளராது. There are 23 generation of bronchi between the trachea and the terminal alveoli. Okay, அப்புறம் next paragraphல வந்து so alveoli make up approximately half of the entire volume. இது true or false statement. Okay, so alveoli பத்தி கொஞ்சம் பாயிண்ட். So alveoli வந்து 10 வயசுக்கு மேல வளராது. bronchi வந்து 23 generation of bronchi. Okay, அப்புறம் alveoli make up half of the entire lung volume. அப்புறம் இந்த lung segments படிச்சுக்கணும். segment of the pulmonary lobes. Okay, so இது பெய்லிலையும் இதுலயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஓகே, ஸோ மொத்தமா 10 லோப் இருக்கு. ஓகே, சாரி 10 செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ரைட் லெஃப்ட். ஸோ ரைட்ல வந்து 3 லோபு, லெஃப்ட்ல வந்து 2 லோப் தான். ஓகே, ரைட்ல வந்து அப்பர், மிடில், லோயர், லெஃப்ட்ல வந்து அப்பர் அண்ட் லோயர் மட்டும் தான். ஓகே, ஸோ ரைட் அப்பர் லோப்ல இருந்து நான் டயக்ராம் பார்த்துங்க. 1 to 3 எபிக்கல் போஸ்டீரியர் ஆன்டீரியர். ஓகே, மிடில்ல வந்து லேட்டரல் மீடியல், லோயர் லோப்ல வந்து சுப்பீரியர் மீடியல், ஆன்டீரியர், லேட்டரல் போஸ்டீரியர். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வரும். இன்ஃபீரியர்லாம் இருக்காது. ஸோ இதுல லோயர் லோப்ல. அப்படியே லெஃப்ட் எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்ட்ல தான் அந்த எபிக்கல் போஸ்டீரியர் ரெண்டா சொன்னது வந்து ஒரே தாங்க சொல்லுவாங்க, எபிகோ போஸ்டீரியர் அப்படிங்கிறாங்க. ஸோ எபிகோ போஸ்டீரியர், ஆன்டீரியர். ஓகே, ஸோ அங்க இருந்து அந்த லேட்டரல் மீடியலுக்கு பதிலாக இங்க வந்து சுப்பீரியர் ஆர் இன்ஃபீரியர் லிங்குலா. ஓகே, சுப்பீரியர் ஆர் இன்ஃபீரியர் லிங்குலா வரும். ஸோ லிங்குலா வந்து இதை ஒரு எம்சியா கேட்பாங்க. லிங்குலா வந்து இன்ஃபீரியர் லோயர் லோப்ல வருமா, அப்பர் லோப்ல வருமானு. யோகி பெய்லில என்ன கொடுத்துருக்கான்? லிங்குலா வந்து எந்த லோப்ல வரும்? இதேதான் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதேதான் இருக்கு, இதேதானே இருக்கு இல்லையா? லிங்குலா அப்பர் லோப்ல, அப்பர் லோபோட லோயர் பார்ட்.
இதான் அப்பர் லோப் தான் இதுலயும் கொடுத்துருக்கோம். ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை ரெண்டுத்துக்கும். ஓகே, அப்பர் லோப் தான். அப்ப சுப்பீரியர் இன்ஃபீரியர்ங்களா வந்து இட் பிலாங்ஸ் டு அப்பர் லோப். ஸோ அப்புறம் வந்து இது நம்மளோட இது லோயர் லோப் வந்து சேம் தான், அதுக்கு இதுக்கு சேம் தான், ஒரே மாதிரி தான். ஆனா 7 8 இங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆண்ட்ரோமீடியல்ட்டாங்க. ஓகே, அவ்வளோ சுப்பீரியர், ஆன்டீரியர், மீடியல், லேட்டரல், போஸ்டீரியர், லோயர் லோப். ஸோ முடிஞ்சு. ஸோ தியரியில வந்து தேர்ட் பேரால வந்து மிடில் தேர் ஆர் 10 bronchopulmonary segments on the right and 8 bronchopulmonary segments on the left. இது இம்பார்ட்டன்ட். அது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஜாயின் பண்ணதுனால 1 2 7 8 சேர்த்ததுனால இதுல 10 8ன்ட்டானுங்க. ஸோ அடுத்த பேராகிராஃப் ஒன்றும் இல்லை. அது நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ். லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ்ல லிம்ஃபாட்டிக்ஸ்லயும் பெரிய எம்சிக்யூ இல்ல. அந்த நடுவுல லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ்ல ஒரு 6th லாஸ்ட் லைன், அந்த பேராகிராஃப் லாஸ்ட் லைன்ல வந்து the pulmonary parenchyma does not contain a nerve supply. அது ட்ரூ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல 3வது லைன், the blood supply of the parietal pleura comes from the systemic arteries and veins including posterior intercostal, internal mammary, anterior mediastinal and superior phrenic artery and corresponding systemic veins. சரியா? ஸோ இவ்வளவு படிக்கணும். இந்த பிளட் சப்ளை வந்து எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கேட்கறாங்க. ஓகே, எல்லாத்தோட பிளட் சப்ளையும் ஆக்சுவலி தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிளூராவோட பிளட் சப்ளை வந்து parietal pleura comes from the systemic arteries and veins including posterior intercostal, internal mammary, anterior mediastinal, superior phrenic arteries and corresponding systemic veins. Okay. So next right side la 4th paragraphல okay, the phrenic nerve enters the thorax through the thoracic inlet on the anterior aspect of the anterior skeletal muscle. Okay, இது ஒரு ஸ்டேட்மென்ட்ல கேட்டிருந்தான். ஓகே, ஆக்சுவலா அந்த இது ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். டயஃப்ராமேட்டிக் ஹையட்டஸ் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, VOA. ஓகே, VOA தானே, VOA 8 and 12. வினக்கேவா வந்து T8ல வரும். ஈசோஃபேகஸ் வந்து 10 T10, அயோட்டா வந்து T12. அது ஒரு ஹையட்டஸ்குள்ளேயும் மத்தன்னா அதர் ஸ்ட்ரக்சர்ஸ் போகுது. அது கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துக்கங்க. பிஜே சண்டிகர்ல கேட்டான் அந்த கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் 1588ல வந்து posterior mediastinum பத்தி சொல்லிருக்கான். posterior mediastinum contains middle the posterior mediastinum contains the esophagus, descending aorta, ascygos, hemiascygos, vein, thoracic duct, sympathetic chain and lymph node. Okay, இது கேட்டிருக்கான். For the contents of the posterior mediastinum, the thoracic duct originates from the cisternal chyli in the abdomen. Okay, so thoracic duct பத்தி ஒரு ஓரிவா தெரிஞ்சிருக்கணும். thoracic duct originates from the cisternal chyli in the abdomen. It enters the chest through the aortic hiatus in the anterolateral position and travels superiorly just to the right of the midline in the chest along the anterolateral surface of the vertebral column. Okay, at approximately level of T5 it crosses to the left. Okay, and continues superiorly to empty and posteriorly into the junction of the left jugular and subclavian vein. Okay, புரியுதா? ஸோ வந்து இந்த crosses at the level of T5 அது ஒரு எம்சி கேட்டிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெர்னியா, அன்னைக்கு இவன் சத்யா சொன்ன ஹெர்னியா, ஈசோஃபேஜியல் ஹையாட்டஸ் அந்த ஹெர்னியா, வேற ஈசோஃபேஜியல் ஹெர்னியா. ஸோ the phenomenon of Bacteroic posteriorly வந்து Bacteroic ஹெர்னியா, anteriorly வந்து Morgagni ஹெர்னியா. ஓகே, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பேராகிராஃப் லாஸ்ட் அந்த செலக்ஷன் ஆஃப் பேஷனுக்கு முன்னாடி மேல லாஸ்ட் லைன், the most superior ganglion is the stellate ganglion. ஓகே, அந்த கேங்லியானை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நர்வ்ல சிம்பத்தட்டிக் கேங்லியான்ல the most superior ganglion is the stellate ganglion. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செலக்ஷன் ஆஃப் தி பேஷண்ட் ஃபார் தி thoracic operations. அதுல 2வது பேரால சிகரெட் ஸ்மோக்கிங் எவ்வளவு நாள் விடணும். ஓகே, அந்த மிடில்ல வந்து the patient ideally the patients are smoke free for a minimum of 2 weeks. And preferably for 4 to 8 weeks before surgery. ஓகே, அப்புறம் நல்ல physiological evaluation. ஓகே, ஆக்சுவலா வந்து மினிமம் 2 வீக்ஸ் ஒன்னும், பட் ஐடியலி 4 to 8 weeks. இது ரொம்ப ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். அப்புறம் இந்த பிசியாலஜிக்கல் எவாலுவேஷன்ல வந்து PPO FE1 என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது பெய்லி நல்லா கொடுத்துருப்பான். ஓகே, FE1 என்ன, PPO FE1 என்ன, DLCOட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, FEV1 bar VV FEC. ஓகே, FEV1 டிவைடட் பை FEC னா என்ன, ஃப்ளோ வால்யூம் லூப்ஸ். ஓகே, அப்புறம் கார்டியோ பல்மரி எக்ஸசைஸ் டெஸ்டிங், CPET டெஸ்டிங். ஓகே, இதை பத்தி படிக்கணும். நான் ஆக்சுவலா படிக்கல அதை. ஓகே, இது ஒரு தடவை பாத்துக்கங்க, எனக்கு பிடிக்கல அதெல்லாம் படிக்கல. ஓகே, நெக்ஸ்ட் 158 நான் சொல்லிடுறேன் ஒரே நிமிஷம், அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குன்னு. செகண்ட் பேரால the predicted post-operative force expiratory volume in 1 second is the most commonly used as an indicator of post-operative pulmonary reserve. Most commonly used is FEV1.
So 2 lines tally, if FEV1 is less than 60% of the predicted, further testing in an attempt to estimate the post-operative FEV1, that is pre-predicted post-operative, PPO FEV1 could be considered. Okay, so less than 60 predicted order. நார்மலா FEV1 ஓட வேல்யூ வந்து 75%. FEV1னா ஃபர்ஸ்ட் செகண்ட்ல எவ்வளவு எக்ஸ்பைர் பண்றோம்ன்றது. FEV2 ன்னு ஒன்று இருக்கும். செகண்ட்ல 87% எக்ஸ்பைரி பண்ணுவோம். FEV3ன்றது தேர்ட் செகண்ட்ல 97% எக்ஸ்பைர் பண்ணுவோம் லங்ல இருந்து. அந்த FEV1 வந்து ப்ரொலாங்டா இருக்கு அப்படின்னா அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ்ல வந்து இது இருக்கும். FEV1 வந்து கம்மியாக தான் இது பண்ண முடியும். ஓகே, அது மட்டும் அதுதான் FEV1 ஓட இது. ஓகே, அவ்வளவுதான். அதான் வேற எதுவும் இதுல கேட்டிருந்தாங்க, அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் MCQல. அதான் இப்போ FEV1 வந்து less than 60 இருந்தா நம்ம PPO FEV1 வந்து எஸ்டிமேட் மெஷர் பண்ணலாம். PPO-னா predicted post operative FEV1. லாஸ்ட் லைன், patients with the PPO FEV1 of 35% to 40% should functionally tolerate the operation. So இது important. Okay, PPO FEV1 வந்து நார்மல் வேல்யூ வந்து 35 to 40 is accepted. அடுத்து நெக்ஸ்ட் பேரால ஃபார்முலா கீழே, PPO FEV1 of 30% or less carries a greater risk for the supplemental oxygen and ventilatory dependence. Okay, so less than 30 இருந்தா we need ventilator. அடுத்து நெக்ஸ்ட் பேரால பாருங்க, DLCO. So DLCO can be measured by several methods, although the single breath test is the most commonly performed method. A single breath test, it measures the rate at which the test molecules such as the carbon monoxide move from the alveolar space to combine with the hemoglobin in the blood. So அதான் அந்த diffusion lung capacity தானே அது. ஸோ கார்பன் மோனாக்சைடு அந்த மாதிரி எப்படி டிஃப்யூஸ் ஆகி பிளட்ல மிக்ஸ் ஆகுங்கிறத மெஷர் பண்றது தான் DLCO. மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் வந்து சிங்கிள் பிரெத் டெஸ்ட். லாஸ்ட் லைன், DLCO லெவல் less than 40 with increased perioperative risk. So FEV1 என்ன சொன்னா 35 to 40 இருக்கணும்னா இதுவும் ஆல்மோஸ்ட் 40 to 50 அந்த ரேஞ்சில தான் சொல்றான். ஸோ அடுத்து ரேஷியோ ஆஃப் FEV1 to FVC, forced vital capacity. இதுல வந்து இன் அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீஸ் த ரேஷியோ இஸ் லோ பிகாஸ் FEV1 இஸ் லோ. சார் சொன்ன மாதிரி ஸோ FVC இஸ் ஹை. ஓகே, ஒரு லைன் ஞாபகம் வச்சுக்கணும்னா அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீஸ்ல இந்த ரேஷியோ வந்து லோவா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரேஷியோ லோவா இருக்குன்னா என்ன அர்த்தம்? நியூமரேட்டர் வந்து அது கம்மியா இருக்கணும், டினாமினேட்டர் வந்து அதிகமா இருக்கணும். இன் ரெஸ்ட்ரிக்டிவ் டிசீஸ் த ரேஷியோ இஸ் அபவுட் நார்மல் பிகாஸ் இது இம்பார்ட்டன்ட். ரெஸ்ட்ரிக்டிவ் டிசீஸ்ல நார்மலா இருக்கும் இந்த ரேஷியோ பிகாஸ் ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகும், FEV1 அண்ட் FVC. அப்புறம் அந்த பேஜ்ல லாஸ்ட் லைன், cardiopulmonary excess testing can be extremely useful in the application of the marginal candidates. Okay, so யாரெல்லாம் அந்த marginal candidatesனா PPO FEV1 and or the predicted post operative DLCO less than 50%. ஸோ ரெண்டுமே அரௌண்ட் 40% சொல்றோமா? ஸோ ரெண்டுமே ஒரு 50% கீழே இருக்கவங்க இல்ல, we have to go for அந்த cardiopulmonary exercise testing. Okay, or patients who appear more disabled, next page la, or patients who appear more disabled than expected from the simple spirometry measurements. Okay, at the clinical suspicion இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஸோ cardiopulmonary exercise testingல என்னென்ன இருக்குன்னா ஒரு ECG, ஹார்ட் ரேட்டு, எக்ஸசைஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பார்க்கணும், அப்புறம் மெஷர்மெண்ட் ஆஃப் மினிட் வென்டிலேஷன் அண்ட் ஆக்சிஜேஷன் அப்டேக் பெர் மினிட். ஸோ இதுல வந்து டெய்லியில கொடுத்துருக்கிறது தான் VO2 மேக்ஸ். VO2 மேக்ஸ்னா மேக்சிமல் ஆக்சிஜன் கன்சப்ஷன், அதான் VO2 மேக்ஸ். இந்த அடுத்த பேரால லாஸ்ட் 2 லைன்ஸ் பாத்துங்க. So a level less than 11 to 15 ml per kg per minute is associated with an increased risk, and VO2 max less than 10 indicates the high risk. So இதே தான் பெய்லியும் கொடுத்திருக்கான். VO2 level is less than 11 to 15 னா increased risk, less than 10 னா high risk. அடுத்து next parallel right side la, so measurement of the diaphragm function by fluoroscopy, the sniff test. So sniff test na enna kepan. Okay, sniff test எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்பான். diaphragm function or by ultrasonography is used to determine the symmetry of the effort and to exclude the paradoxical movement of the diaphragm. Okay, so paradoxical diaphragm suggest paralysis or paralysis. So அவ்வளவுதான் இந்த இதுல thoracic incisionல இருந்து கண்டினியூ பண்றேன்.
அப்புறம் அந்த ஒவ்வொரு மீடியா ஸ்டினம்ல என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. அது எம்சிக்யூ இங்கே கேட்கறான் ரிப்பீட்டடா. மிடில் மீடியா ஸ்டினம் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும், போஸ்டீரியர் மீடியா ஸ்டினம்ல என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த ப்ரீவியஸ் பேஜ்ல இருக்கு. ஓகே. thoracic incisionல வந்து ஒவ்வொரு சர்ஜரி பண்ண மாதிரி ஒவ்வொரு சைஸ் ஆஃப் thoracic incisions இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து thoracotomy requires spreading the ribs with the requirement used for the operation. கேக்கல சார். ஒன்னும் கேட்கல. பிரேம் ஒன்றும் கேட்கலடா. சார் அப்ளை மாதிரி சொல்லுங்க சார். அப்ளை எப்படி படிச்சுட்டாரு? இப்போ இருக்குதா? இப்போ கேக்குது. thoracotomy incisions வந்து location of the incision may be second paragraphல the location of the incision may be posterior, axillary, anterior. Okay, so posterior incision, posteriorly an oblique incision is used with or without sparing the latissimus dorsi muscle, and the chest is typically entered through the fifth interspace for pulmonary resection. Okay, vertical axillary incision is made anterior to the latissimus dorsi. Okay, and the chest is entered through the fourth interspace. So posterior on the through the fifth interspace, vertical on the through the fourth interspace. Okay, this approach gives excellent hilar visualization. Among the incision, which incision gives excellent hilar incision is vertical incision. Okay. Upper anterior anterolateral thoracotomy is created by curvilinear incision underneath the inferior border of the pectoralis. Inferior border of the pectoralis major muscle at the inframammary fold. Okay. Upper next page on the median sternotomy is performed using a vertical incision from the sternal notch to the xiphoid. Next transverse sternotomy on the அதுக்கு பேர் கிளாம்ஷல் இன்சிஷன். இந்த கிளாம்ஷல் இன்சிஷன் வந்து இதுல ஷார்ட்ஸ்ல இருக்கும் அந்த டயகிராம் எப்படி கிளாம்ஷல் இன்சிஷன் போடுறாங்கன்னு. ஸோ இந்த கிளாம்ஷல் இன்சிஷன் வந்து இஸ் லார்ஜர் than the medial sternotomy. Okay, and it's more uncomfortable for the patient. Okay, so this incision combines two anterior thoracotomy incision. Okay, in the inframammary fold with the transverse division of the sternum at the first intercostal space. எல்லாமே important. Okay, இது அடுத்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போத் இன்டர்னல் மெமரி ஆர்டரிஸ் ஆர் லைகேட்டட் ஹியர். ஓகே, சோ கிளாம்ஷல் இன்சிஷன் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, திஸ் அப்ரோச் இஸ் ஐடியல் ஃபார் அசஸிங் போத் த ரைட் அண்ட் லெஃப்ட் ஹைலம் அண்ட் ப்ரொவைடிங் அடிஷனல் எக்ஸ்போஷர் ஃபார் லார்ஜ் மீடியாஸ்டினல் டியூமர்ஸ், bilateral hilar dissection, bilateral lung transplantation and posterior basal metastasis in both lungs. So clamshell incision. Okay, so next paragraph வந்து lungs வந்து congenital lesion இந்த lung congenital lesions of the lungல வந்து first வந்து first என்ன சொல்றாங்கன்னா bilateral agenesis of the lung is fatal. Okay, unilateral agenesis may occur more frequently on the left. That's important. Left is common than right and is more common in the male. So unilateral agenesis more frequently on the left male. This is important points. At the hyperplasia of the lung. Hyperplasia of the lung may occur as a result of the interference with the development of the alveolar system during the last 2 months of gestation. MCQ. Okay, so which hernia is most commonly associated with the hyperplasia is bacterial hernia. Okay, so bacterial hernia is most commonly associated with the hyperplasia. So what are the conditions associated with hyperplasia except abnormal question varo? So you have oligohydramnias, prune belly syndrome, okay, scimitar syndrome, okay, அப்புறம் வந்து dextrocardia. Okay, so இந்த இதுல வந்து the prune belly syndrome வந்து deficiency in the abdominal musculature, genitourinary abnormalities. So scimitar syndrome வந்து நீட் விஜில கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. So scimitar syndrome வந்து என்ன பெயின் வரும் எக்ஸ்ரேல யாராவது தெரியுமா? ஸ்வார்ட் சைன். ஆமா அது மாதிரி தான். ஸ்வார்ட் சைன் கத்திய வைக்கிற மாதிரி இருக்கும், வால் வைக்கிற மாதிரி. அப்நார்மல் பல்மரி வெயின்ஸ், வாலோட ஷீத் தான் ஸ்கிமிட்டர். சோ அப்நார்மல் பல்மரி வெயின் draining into the inferior vena cava. Okay, demonstrate as a crescent along the right heart border as a cardiac angiography. Okay, so இது important. So இதான் 4 condition associated with the hyperplasia. So next வந்து hyaline membrane disease, HMD, otherwise called IRDS, infant respiratory distress syndrome, is seen in the premature infant 24 to 28 week gestation and infant of the diabetic mother. Okay, so at the gestation age of 24-25 weeks, infant have an immature surfactant system. Okay, so hyaline membrane disease develops in the alveoli, causing congestion under lung with a deep purple gross membrane. Deep purple gross appearance. So respiratory distress frequently ensues, requiring high concentration of oxygen. So chest X-ray demonstrates a reticulogranular ground glass appearance from interstitial edema. Okay, treatment வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் அண்ட் வென்டிலேட்டர் பிரஷர், ஆக்சிஜன் கொடுக்கணும், வென்டிலேஷன் பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா வந்து HMDல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் வந்து ப்ரீமெச்சூர் இன்ஃபண்ட் ஆஃப் டயபெட்டிக் மதர், இம்மெச்சூர் சர்ஃபெக்டன்ட் சிஸ்டம். ஓகே, செஸ்ட் எக்ஸ்ரேல வந்து ரெட்டிகுலோகிரானுலர் கிரவுண்ட் கிளாஸ் அப்பியரன்ஸ். ஓகே,
So oxygen, ventilator pressure to be increased. Okay. So congenital cystic lesions. Congenital cystic lesions வந்து 4 இருக்கு. ஒன்னு வந்து CPAM. Okay. CPAM pulmonary sequestration. Okay. Congenital lobar emphysema and bronchogenic cyst. Okay. So next right side la வந்து clinically approximately 1/3 of the patient do not have symptoms. Congenital cystic lesions la. And 1/3 have the cough and 1/3 have the infection or hemoptysis. இது ஒரு ரூல். ஃபர்ஸ்ட் bronchogenic cyst பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் bronchogenic cystல வந்து it arises from the tracheal or bronchial diverticulum. Okay. This diverticulum becomes completely separated from the trachea and is frequently found as an asymptomatic mass on routine chest X-ray. Okay. So symptomல வந்து நிறைய compression of the airway எல்லாம் இருக்கு. CT-ல வந்து மெயினா வந்து homogeneous well separated mass adjacent to the trachea may be seen. Okay. So next page-ல இந்த CT finding இருக்கு. Okay, பாத்துங்க. 58.9ல. Okay. So bronchogenic cyst தெரியும். So X-ray finding சொல்றாங்க, CT finding சொல்றாங்க. So தனியா attachment இல்லாம trachea attachment இல்லாம தனியா ஒரு சிஸ்டம் மாதிரி தெரியும். Okay. Homogeneous well separated mass adjacent to the trachea may be seen. Okay. So bronchogenic cyst may account for 10% of the mediastinal masses. They are located in the mid mediastinum. Very important. Okay. So treatment வந்து excess in the symptomatic cases. Symptomatic and excess பண்ணு. Okay. So asymptomatic case resection பண்றது controversy. Okay, lobar emphysema. So most commonly resected congenital cystic lesion, 50% first MCQ. Okay, lobar emphysema. Okay, so pathogenesis on the intrinsic or extrinsic airway obstruction leading to the creation of a valvular mechanism and consequently to air trapping. Okay, the onset of typically progressive respiratory distress usually occurs 4 to 5 days to several weeks after birth. It rarely occurs after 6 months of age. It affects upper lobe predominantly. Treatment is lobectomy. Okay, so once more சொல்றேன், lobar emphysema வந்து most commonly resected congenital cystic lesion. Okay, pathogenesis on the creation of a valvular mechanism due to air trapping. Okay. Usually occurs 4 to 5 days after respiratory distress. Okay. It rarely occurs after 6 months. Okay. So which lobe is involved? Upper lobe. Upper lobe is most predominantly involved. Treatment is lobectomy. So lobar emphysema treatment is lobectomy. So bronchogenic cyst la வந்து symptomatic ஆ இருந்தா மட்டும் தான் ட்ரீட்மென்ட் பண்ணணும். But வந்து lobar emphysema வந்து you have to go for lobectomy. What is CPAM? Okay, CPAM previously termed as CCAM. Okay, congenital cystic adenomatous malformation, the second most commonly resected congenital cystic lesion. Okay, they arise from the abnormalities in the branching morphogenesis of the lung. There are 5 types of GFAM according to the Stokes classification. Okay, type 0 to 4, with the type 1 being the most common one. Okay, so Stokes classification 0 to 4 இருக்கு, type 1 the most common. Okay, so in the type 1 la வந்து single or multiple cysts larger than 2 cm that are covered by the pseudo-certified column found are formed yielding an adenomatous malformation. Okay, so type 1 is an adenomatous malformation. So lung la வந்து cyst appearance இருக்கும். Okay, so air trapping and over distress, respiratory distress may occur, which is optimally relieved by lobectomy. Okay, so type 4 CPAM is strongly associated with the malignancy in pleuropulmonary blastoma. Okay, so type 1 adenomatous cyst is treatment lobectomy, but when the type 4 is strongly associated with malignancy. Which type is strongly associated with malignancy? Is type 4. Which type is more common is type 1. Okay, classification, Stokes classification. Okay. These are CPAM at the bronchopulmonary sequestration, BPS. Okay, so it's an area of embryogenic lung tissue separate from the tracheobronchial tree, which receives blood supply from the anomalous systemic artery from the aorta, not from the pulmonary artery. Okay, so there are 2 types: interlobar sequestration and extralobar sequestration. Okay, so interlobar sequestration na adhigam 75% occurs yearly. Okay, and is primarily on the left side la da adhigama irukum, and is completely enclosed by its own pura. The extralobar sequestration blood supplies usually from the thoracic or upper abdominal aorta. Okay, thoracic or upper abdominal aorta to systemic. Okay, so extralobar sequestration is more common in the female. Okay, but the interlobar sequestration is within the lower lobes predominantly and is equally distributed between the right and left lobes. Okay, left to lower lobes. Okay, so lower lobe predominantly, lower lobe the right left to common da equally distributed aayirukkum. So intralobar sequestration receives blood supply from the descending thoracic aorta. Okay, descending thoracic aorta that usually transits the pulmonary ligament. Venous drainage is the pulmonary vein. Rendadhukku venous drainage is pulmonary vein da. Okay, the thoracic aorta provides 95% of the systemic blood supply to the pulmonary sequestrations. So infants, the respiratory symptoms are with large BPS are treated with surgical excision. Asymptomatic
small veins can either be treated by embolization of the feeding artery or conservative management. Okay. So நம்ம பிபிஎஸ் பொறுத்தவரையும் ஆர்டரி வந்து சிஸ்டமிக் ஆர்டரி, அனாமல சிஸ்டமிக் ஆர்டரி, from the aorta, not from the pulmonary artery. So which is more common intralobar, which side is common left. Okay. So வந்து extra lobar வந்து common in male. Okay. So எல்லாம் பாயிண்ட் சொல்றாங்க எல்லா பாயிண்ட்டுமே. Okay. So intralobar is more common in the left side lower lobe. Okay. Symptomatic என்ன பண்ணும், asymptomatic என்ன பண்ணும், cystic fibrosis, autosomal recessive whites, most common the whites, it's pneumothorax may occur secondary to air trapping. Lung failure is the most frequent cause of death in case of cystic fibrosis. Okay, bilateral lung transplantation the treatment. அது வந்து பெரிய பாயிண்ட்ல cystic fibrosis தெரியும், அந்த thick mucus form ஆகி இதெல்லாம் ஆயிக்கலாம் தெரியும். So figure 58.10 பாத்தீங்க, அதுல வந்து CT finding of the BPS இந்த ரைட் லோயர் லங் ஃபீல்டு தனியா தெரியுது பாருங்க, ஒரு தனியா ஒரு இது மாதிரி இருக்கு, பிளட் சப்ளை வந்து அயோட்டால இருந்து வர மாதிரி இருக்கு. ஸோ இது பிபிஎஸ். ஸோ பிபிஎஸ் பிராங்கோ இது பாத்துக்கணும், பிராங்கோஜெனிக் சிஸ்ட் ரெண்டுத்தையுமே வந்து டிஃபரன்ஸ் பாத்துக்கணும். ஓகே. அடுத்து கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டிஸ் ஆஃப் தி ட்ரெக்கியா அண்ட் பிராங்கி. ஈசோஃபேஜியல் which is the most frequent abnormalities of the trachea. இங்க ஈசோஃபேஜியல் அட்ரிசியா. நெக்ஸ்ட் செகண்ட் மோஸ்ட் காமன் காணாமல் வந்து பிராங்கியல் அட்ரிசியா. ஓகே. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ரைட் சைடு வந்து செஸ்ட் எக்ஸ்ரே டெமான்ஸ்ட்ரேட்ஸ் ஹைப்பர்ஃபியூஷன் ஆஃப் a lobar segment. Okay, which lobe is most frequently involved of all the lobes on the left upper lobe? Okay, left upper lobe. So BPS வந்து ரொம்ப common in left lower lobe. Okay, left side lower lobe. But வந்து இந்த bronchial atresia அதெல்லாம் common வந்து left upper lobe. Okay, அடுத்து diagnosis by bronchoscopic RCT. Next tracheal agencies ஒன்றும் இல்லை. tracheal stenosis வந்து tracheal stenosis என்ன சொல்றாங்கன்னா, that the right upper lobe bronchus may come from the trachea directly and associated with an aberrant left pulmonary artery, the so-called pulmonary artery sling. Okay, the pulmonary artery sling completely circular tracheal rings are commonly associated with the pulmonary sling. Repair of the trachea is by vertical incision and widening of the tracheal lumen. ஜுவின் நான் இருக்கா இந்த pulmonary sling ரெண்டு சொல்லுவாங்கல்ல, pulmonary artery sling. ஆமா ஆமா. அதுல இந்த சொன்னாப்ல இதுக்கு அதாவது வந்து பல்மனரி ஸ்லிங் சப்க்ளேவியன் ரெண்டு இருக்கு. அதுல ஏதோ ஒண்ணு வந்து ஏசிம்ப்டமேட்டிக்கா இருந்தாலே சர்ஜரி பண்ணிடணும், ட்ரக்கியல் கம்ப்ரெஷன் காஸ் பண்ணும் அப்படின்ட்டு மறந்துச்சு பார்க்கணும். சார் அருண் சார் கேக்குதா? அதுல எது சார் நம்ம ஏசிம்ப்டமேட்டிக்னாலே அது ட்ரக்கியல் கம்ப்ரெஷன் காஸ் பண்ணி ஏதோ அதை நம்ம ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது தெரியல. ஆக்சுவலா இது ஒன்று ஈசோஃபேகஸ் ஒன்று இருக்கும், ஈசோஃபேகஸ் சுற்றி ஒன்று வருது. அந்த டிசார்டர் அதுக்கு தான் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. ஆமா. ஆனா ட்ரக்கியாவை கம்ப்ரஸ் பண்ற ஸ்லிங்கை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணோம். அது எதுன்னு மறந்துச்சு, அதை நான் பார்த்து வேணா குரூப்ல போடுறேன். சரி பிரேம் கண்டினியூ பண்றோம், அது பார்த்து அப்புறம் போட்டுக்கலாம். இதுதான் ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ்ல தான் கொடுத்துருக்கானே. பல்மனரி ஆர்டரி ஸ்லிங்னா அப்பரண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்டரில இருந்து வருது. பின்னாடி பேஜ்ல கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் சர்க்குலர் ட்ரக்கியல் லிங்க்ஸ் ஆர் காமன்லி அசோசியேட்டட் வித் பல்மனரி ஸ்லிங். ரிப்பேர் ஆஃப் த ட்ரக்கியா இஸ் பை வெர்டிகல் இன்சிஷன் அண்ட் வைடனிங் ஆஃப் த ட்ரக்கியல் lumen. ஆமா. சப்க்ளேவியன் வந்து சிம்ப்டமேட்டிக்கா இருந்தா ஆப்ரேட் பண்ணா போதும். பல்மனரி வந்து ஏசிம்ப்டமேட்டிக்கா இருந்தாலும் நம்ம ஆப்ரேட் பண்ணிடணும். ஏன்னா அது வந்து ட்ரக்கியாவை கம்ப்ரஸ் பண்ணும். சப்க்ளேவியன் தான போஸ்டீரியர்ல இருந்து கம்ப்ரஸ் பண்றது. உனக்கு ஈசோஃபேகஸ் கம்ப்ரஸ் பண்ணும்ல, அது ஈசோஃபேகஸ் தான் கம்ப்ரஸ் ஆகும். சோ டிஸ்பேசியா அது வந்து சிம்ப்டம் இருந்தா தான் அது இப்படி சர்ஜரி பண்ணும். இதுக்கு தான் அப்படியே சர்ஜரி பண்ணும். சோ அடுத்து ட்ரக்கியா மலேசியால வந்து டேய் அவனு கேட்க மாட்டேங்கிறா இருக்கியா? பிரேம் கேக்கலடா. ஹலோ இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. ஹலோ. Trachea malicia identify the diagnostic imaging, CT or bronchoscopy. Collapse of greater than 70% of the lumen during expiration is consistent with this condition. Okay, so this condition may have last line. என்ன பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணா, relief of the extensive compression is needed.
stent placement in adult or posterior splinting or primary bronchoplasty may be required. This condition may have congenital predisposition, but is most often seen in adult with COPD. Okay. அடுத்து வந்து இந்த 70% greater than 70% important. அப்பதான் வந்து உனக்கு அந்த இது வரும், ப்ராப்ளம் வரும். Next வந்து congenital vascular disorder, very important. Congenital vascular disorder, the second paragraph is Scimitar syndrome. The Scimitar syndrome associated with hypoplastic right lung with the drainage of the pulmonary vein to the inferior vena cava. The anomaly is usually corrected using extracorporeal cardiopulmonary support. The patch from the pulmonary vein to the left atrium via an atrial septal defect corrects this problem. Okay. Okay, ஒரு patch இதான். What is the treatment of choice for Scimitar syndrome கேட்பாங்க. Okay, so it usually conducted by the ECMO. ஓகே, ஸ்கிமிட்டர் சிண்ட்ரோம் எக்மோ பண்ணலாம். அப்புறம் ஒரு டெஃபினட் ட்ரீட்மெண்ட் வந்து பேட்சை பல்மரி வெயின்ல இருந்து ஒரு பேட்சை கொண்டு வந்துட்டு லெஃப்ட் ஏட்ரியத்துல வைப்பாங்க, ஏஹெச்டி. ஓகே, அது பல்மரி பல்மரி ஏவி மால்ஃபார்மேஷன். பல்மரி ஏவி மால்ஃபார்மேஷன்ல வந்து ஒன் ஆர் மோர் பல்மரி ஆர்டரி டு பல்மரி வெயின் கனெக்ஷன்ஸ் by bypassing the pulmonary capillary bed. This connections result in the right to left shunt. Okay, approximately 1/3 of these patients have hereditary hemorrhagic telangiectasia, that is called Osler-Weber syndrome. Approximately half of the malformations are small and tend to multiple. Okay, புரியுதா? 1/3 வந்து associated with Osler-Weber, half of the malformations are small multiple, half are greater than 1 centimeter, usually less than 5 centimeter, tend to be subpleural. இவ்வளவு டீப்பா தேவையில்ல. அடுத்த நெக்ஸ்ட் போயிருவோம். ஸோ பல்மரி அந்த ஆஸ்லர்-வீவர் ரெண்டு சிண்ட்ரோம்ல நான் வச்சுக்கணும், பல்மரி ஏவி மால்ஃபார்மேஷன் வரும். அப்புறம் வந்து பல்மரி வாஸ்குலர் ஸ்லிங் இஸ் அன் அனாமலஸ் ஆர் அபரண்ட் லெஃப்ட் பல்மரி ஆர்டரி. லெஃப்ட் பல்மரி ஆர்டரி, ரைட் கிடையாது. ஓகே, ஸோ சப்ளைவன் ஆர்டரி தான் ரைட், அபரண்ட் ரைட் சப்ளைவன் ஆர்டரி தான் ரைட். இது வந்து பல்மரி ஆர்டரி வந்து ஆல்வேஸ் லெஃப்ட். ஓகே, அபரண்ட் லெஃப்ட் பல்மரி ஆர்டரி. ஓகே, which causes air obstruction associated with other anomalies. Aberrant left pulmonary artery arises from the right main pulmonary artery. Okay, and courses between the trachea and the esophagus to supply the left lung. Okay, more than 90% have wheezing and stridor. Esophagoscopy shows anomalous vessel anterior to the esophagus, and bronchoscopy demonstrates the vessels posterior to the trachea. Okay, so esophagoscopy shows vessels anterior to the esophagus. அதான் anterior, esophagus anterior இருக்கு, trachea bronchoscopy வந்து trachea posterior இருக்கு, ரெண்டு நடுவுல போயிட்டு இருக்கு. Okay, the surgical correction requires a relocation of the left pulmonary artery from its right side origin to the left pulmonary artery. If the tracheal stenosis is the complete tracheal ring are identified, segmental dissection of the trachea or tracheoplasty should be performed. Okay, இதான் சர்ஜரி பண்ணியே தான் இருந்தது. ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச்ஃபுல் கிடையாது. ஓகே, அது வாஸ்குலர் ஸ்லிங் பார்த்தோம். இப்போ ரிங் பார்க்குறோம். ரிங் வந்து 7% of the congenital heart problems. The most common vascular ring is a double aortic arch, which occurs in 60% of these patients. Okay, the right or posterior arch is the larger arch and gives rise to the right carotid and right subclavian arteries. The ring wraps around the trachea and esophagus. Okay, so the posterior indentation is noted in the esophagus and the barium swallow. Upon 4 line thalli, most of these infants require operation within first weeks or month of the life. The patient with vascular ring require a careful history and a barium swallow for the diagnosis. So vascular ring na vச்சு நான் வச்சுக்கணும். Okay, double aortic arch most common, barium swallow posterior indentation. So வந்து careful history and barium swallow for diagnosis very important. So treatment வந்து division of the smaller arch, usually the left one is undertaken. Okay, so நிறைய bronchoscopy echo எல்லாம் பண்றாங்க. Repair is performed through the left chest. Division of the smaller arch is usually the left one is undertaken. The ligamentum is divided and the trachea and esophagus are freed from the surrounding tissues. Last line, when a retrophageal right subclavian artery with the left ligament occurs, the patient may complain of dysphagia. This is referred to the dysphagia lusoria. Okay, the dysphagia lusoria involves a right subclavian artery with the left ligament. Okay, the differential diagnosis include neuromotor disease of the esophagus or stricture. So lung cancer. Next, lung cancer. Lung cancer is the most frequent cause of death from the cancer in men and women accounts for smoking cessation in women has lagged behind smoking cessation is men. Thus, the incidence of lung cancer in women has not declined as much as the incidence in men. Okay, this is a statement. Okay, so next paragraph, the lung cancer survival is stage specific. Okay, next right side cigarette smoking is uniquely the most important risk factor in the development of lung cancer. Other environmental risk factors,
environmental radon gas exposure is second most important risk factor. First cigarette smoking, second வந்து radon gas exposure. Other risk factors வந்து asbestos, arsenic, chromium, nickel, organic chemical, iatrogenic radiation exposure, air pollution, second is smoke. Okay. So radon, the radon is a natural radioactive gas released from the normal decay of the uranium in the soil. Okay. So pathology, the pathology la வந்து on the next page la வந்து major types of malignant tumors of the lungs are adenosquamous large cell neuroendocrine tumors. Okay, so adenocarcinoma is malignant epithelial tumors with glandular differentiation or mucin production, showing acinar papillary lepidic, a solid with the mucin growth pattern and mixture of this pattern. Okay, acinar papillary lepidic bronchoalveolar pattern, BAC, and solid with the mucin growth pattern and mixture of this pattern. Adenocarcinoma of the lung is the most frequent histological type of the lung cancer, accounting for approximately 40% of all lung cancers. Okay. So the most frequent histological type. Okay, next one, it is most of these tumors are peripherally located. Adenocarcinoma of the lung tend to be metastasis earlier than squamous cell carcinoma and more frequently to the CNS. Okay, and it's more frequently to the CNS. Satya. இதுல எப்பரா பிரிச்சிருப்பாங்க? நம்ம ஆர்ஆர்எம் புக்ல எப்படி இருக்கும் கிளாசிஃபிகேஷன்? நான் ஸ்மால் செல் ஸ்மால் செல் எடுத்துக்கலாம் சார். நான் ஸ்மால் செல் என்ன வரும்? ஸ்குவாமஸ் செல். பிரேம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. இருக்கிற பாயிண்ட் எம்சிக்யூ பாயிண்ட் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ரொம்ப பெரிய சாப்டர் சார். கிளாசிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லடா. அதான் நான் ஸ்மால் செல்னா ஸ்மால் செல்லை தவிர எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் ஸ்மால் செல்ல வரும். அதான்டா ரொம்ப டீப்பா பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதடா பிரேம். டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போ, டைம் இல்ல. சரி, ஓகே. adenocarcinoma most frequent histology, peripherally located, tend to metastasis earlier than SCC, so CNS involvement ஆகும். So next வந்து pathology of adenocarcinoma ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, so bronchoalveolar carcinoma and mixed type adenocarcinoma has been eliminated. This is recent advance. Adenocarcinoma in situ அதை ஆட் பண்ணிருக்காங்க. adenocarcinoma in situ and minimally invasive adenocarcinoma அப்படி ரெண்டு தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. So adenocarcinoma in situ என்ன வருதுன்னா pure lepidic growth, tumor cells proliferating along the surface of the intact alveolar walls without stromal or vascular invasion. Okay, so minimally invasive adenocarcinoma is very important. So MIA, minimally invasive adenocarcinoma, predominantly lepidic growth with less than 5 mm invasion. Other minimally invasive adenocarcinoma has been created. So next paragraph is SCC. It's a malignant epithelial tumor showing characterization and intracellular bridges that arise from the bronchial epithelium. 90% is cigarette smokers. So SCC la வந்து squamous cell carcinoma வந்து எல்லாம் CCC ன்னு வரும். Okay, cigarette smokers, centrally located, central necrosis and cavitation. Okay, அப்புறம் வந்து SCC may be more radially directed on sputum cytology than adenocarcinoma. Okay, so 4 C நான் வச்சுக்கோங்க. cigarette smoking, centrally located, central necrosis, cavitation, cytology தெரியும். The diagnosis of the large cell undifferentiated carcinoma may be made when specific cytology features of SCC or adenocarcinoma neuroendocrine differentiation are lagging. These tumors tend to occur peripherally and the metastasis relatively early. Okay, so large cell undifferentiated carcinoma ரெண்டு பானாச்சு இது peripheral தான், metastasis relatively early. Okay, so microscopically வந்து it is showing abundant pale staining cytoplasm without differentiating features. So அதனால தான் இது வந்து undifferentiated carcinoma, pale staining cytoplasm without differentiating features. அப்ப neuroendocrine tumors, so neuroendocrine tumors they arise from cells derived from the embryonic neural crest. Okay, embryonic neural crest. This group of tumors includes small cell carcinoma, large cell neuroendocrine carcinoma, and typical and atypical carcinoids. Okay, so typical carcinoids show relatively indolent growth pattern, while the small cell carcinoma, large cell neuroendocrine carcinoma are highly aggressive. Okay, so typical carcinoid indolent, small cell large cell aggressive. Okay, but small cell lung carcinoma approximately 20% of lung cancer. So இதுல 80% வந்து centrally located, spread early to the lymph node and distant sites, especially to the bone marrow and the brain. Okay, so microscopically showing little cytoplasm. அதனால தான் small cell. Okay, கேக்கலடா. ஓ பிரேம் கேக்கல பிரேம்.
யோகி அப்படி சொல்லிட்டு யோகி. ஹலோ. ஓகே, ஸோ நியூரோ எண்டோக்ரைன் டியூமர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அடினோ கார்சினோமா, அடுத்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, அடுத்து லார்ஜ் செல் அன்டிஃபரன்ஷியேட்டட் கார்சினோமா பார்த்தோம். அதுக்கடுத்து நியூரோ எண்டோக்ரைன்ல வந்து ஸ்மால் செல், லார்ஜ் செல், டிபிக்கல், ஏடிபிக்கல் கார்சினைட் 4 இருக்கு. ஓகே, ஸோ டிபிக்கல் கார்சினைட்ஸ் வந்து இட் ஷோஸ் ரிலேட்டிவ் இண்டலண்ட் growth pattern while small cell and large cell are highly aggressive. ஓகே, ஸோ இப்போ பார்த்ததுல கொஞ்சம் ஹை அக்ரெசிவ் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து அடினோவே இயர்லியா மெட்டாஸ்டேஸ் ஆகும், பெரிஃபெரல் இருக்கும். அதுவும் லார்ஜ் செல்லு, அப்புறம் வந்து டிபிக்கல் ஸ்மால் செல் கார்சினோமா, அப்புறம் லார்ஜ் செல், இதெல்லாம் வந்து அக்ரெசிவ் டைப்ஸ். ஸோ ஸ்மால் செல் லங் கேன்சர் ரெப்ரசன்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி 20% ஆஃப் த ஆல். ஸோ மெஜாரிட்டி 80% வந்து இதுதான். தீஸ் ஆர் 2 டியூமர்ஸ் ஆர் லொக்கேட்டட் சென்ட்ரலி. ஓகே, அடுத்து அண்ட் டென் டு ஸ்ப்ரெட் ஏர்லி டு த மீடியாஸ்பினல் லிம்ஃப் நோட்ஸ். அடுத்து வந்து நீங்க ஒரு 6 லைன்ஸ் தள்ளி வந்துருங்க. Chemo radiotherapy is generally used for the treatment. Okay, prophylactic cranial irradiation is considered in a patient with limited or extensive disease that responds well to the first line therapy. Okay, 5-year survival rate is only 5%. Patients with early stage disease, that is less than 3 centimeter, no nodal metastasis and no extrathoracic metastasis, may be considered for surgical resection followed by the adjuvant systemic therapy. Okay, அடுத்து mediastinal masses on the clinical imaging suggest advanced disease which is best treated with the chemoradiotherapy. So small cell la ஒரு 10 பாயிண்ட் சொல்லணும்னா சென்ட்ரலி லொகேட்டட் மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து கீமோரேடியோதெரப்பி தான். ஓகே, ஒரு பர்டிகுலர் ஏர்லி ஸ்டேஜ் டிசீஸ்ல மட்டும் நீங்க வந்து ரிசெக்ஷன் போலாம். ஓகே, அது மாதிரி கீமோரேடியோதெரப்பி கொடுத்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் தெரப்பிக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ண பேஷண்ட்ஸ்ல மட்டும்தான் ப்ரொஃபைலாக்டிக் கிரேனியல் இரேடியேஷன் வந்து கொடுப்பாங்க. இது இம்பார்ட்டன்ட். இப்படி கூட கேட்கலாம், இன் விச் டியூமர் இட் இஸ் யூஸ்டுன்னு கேட்கலாம், இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்டாக கொடுக்கலாம். அடுத்து சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம், அப்படி ஏர்லி ஸ்டேஜஸ்ல சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அட்வான்ஸ் சிஸ்டமிக் தெரப்பி வந்து கொடுக்கணும். அடுத்து மீடியாஸ்டினல் மாசஸ் இருக்கு அப்படின்னா வந்து அட்வான்ஸ் டிசீஸ் விச் இஸ் ட்ரீட்டட் வித் கீமோரேடியோதெரப்பி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்மால் செல் பத்தி. ஓகே, இந்த சாப்டர்லயே லங் கேன்சர் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். அந்த கடைசி 4-5 பேஜஸ்ல நான் விட்டுருவேன். ஓகே, அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. அந்த மீடியாஸ்டினல் ஹிஸ்ட்ரியில் அந்த இதெல்லாம் வந்து அன்னெசரி டாபிக். ஓகே, அடுத்து ஸ்கிரீனிங்ல வந்து the pulmonary parenchyma does not contain the nerve ending. Okay, so screening for lung cancer ல வந்து NLST பத்தி சொல்றேன், national lung screening trial. Okay, so இது யாருக்கெல்லாம் சொன்னீங்களா? இது எக்கோ அடிக்குதுடா, நீ பேசுறது எக்கோ அடிக்குது. அப்படியா, ஒரு நிமிஷம். இப்போ ஓகேவா? கேக்குதா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சரி, ஓகே. நேஷனல் லங் ஸ்கிரீனிங் ட்ரையல். ஸோ நேஷனல் லங் ஸ்கிரீனிங்ல யாருக்கெல்லாம் ட்ரையல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட் பேஜ் வந்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேரால வந்து low dose helical CT is recommended with the NCCT. ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 55 to 70 years. ஆக்சுவலா நேஷனல் லங் ஸ்கிரீனிங் டூலும் இந்த NCCN கைட்லைன்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ NCCN மட்டும் பார்த்துக்கலாம். So 55 to 70 years with a 30 or more pack history of smoking who currently smoke, or if a former smoker who has quit within the 15 years. அது ஒரு பாயிண்ட். அடுத்து செகண்ட் வந்து இண்டிவிஜுவல்ஸ் ஏஜ்டு 50 years or older with a 20 or more pack year history of smoking tobacco who are either current or former smokers and whose risk for lung cancer is greater than the 1.3%. ஸோ 2 ஏஜ் குரூப் சொல்றான். ஒன்று வந்து 55 to 70 ஏஜ் குரூப். ஓகே, அடுத்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து 50 இயர்ஸுக்கு மேல இருக்கிறவன் அப்படின்னு 2. ஸோ 55 to 75 இயர்ஸ்ல 30 பேக் இயர்ஸ் ஸ்மோக் பண்ணிருக்கணும், கரண்ட் ஸ்மோக்கரா இருக்கணும், இல்லைன்னா 15 இயர்ஸ்க்குள்ள குவிட் பண்ணிருக்கணும். அது ஒரு பாயிண்ட். மோர் தேன் 50 இயர்ஸா இருக்கான் அப்படின்னா 20 பேக் இயர்ஸ் மேல ஸ்மோக் பண்ணிருக்கான், who are either current smoker or former smoker and risk of lung cancer is greater than 1.3%. ஓகே, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த லோ டோஸ் ஹெலிக்கல் சிடி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து நெக்ஸ்ட் பேரால ஸ்கிரீனிங் இஸ் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ் டு ஸ்மோக்கிங் சிசேஷன். ஓகே, அடுத்து டயக்னோசிஸ். ஸோ டயக்னோசிஸ்ல வந்து
அந்த first para last 2 lines. Small cell lung cancer frequently causes the neurologic paraneoplastic syndrome. Other lung cancers may cause the hypertrophic osteoarthropathy. So hypertrophic osteoarthropathy on the symmetrical painful lesions. Okay, இது வந்து other cancersல தெரியும். So the next para, non-small cell lung cancer typically occur in patients 50 to 70 years with a history of the cigarette smoking. Okay, so non-small cell is cigarette smoking 50 to 70 years. Okay, அடுத்து which is the most common cancer associated with smokers னு கேட்டாங்கன்னா அது வந்து ஸ்மால் செல் லங் கேன்சர் தான். ஓகே, ஹையஸ்ட் கோரிலேஷன் வந்து அதுக்கு தான் இருக்கும். ஆனா நான் ஸ்மால் செல்லும் ஸ்மோக்கர்ஸ்ல வரும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாலிட்டரி பல்மனரி நோடியூல். அது சாலிட்டரி பல்மனரி நோடியூல்ஸ்னா என்னன்னா அது வந்து ஒரு less than 3 சென்டிமீட்டர் லீஷன்ஸ், லிம்ப் நோட் ஸ்ப்ரெட் இதெல்லாமே இருக்காது, சரௌண்டட் பை த நார்மல் லங். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா that are entirely calcified or radiologically stable on CT of the chest over a minimum period of 2 years are very likely to be benign. Dormant-ஆவே இருக்குன்னா benign. The next para, in a physiologically fit patient with a suspicious yet underdiagnosed SPN, non-anatomic wedge or sublobar resection provides the diagnosis. So suspicious lesion should be resected by non-anatomic wedge or sublobar resection. Okay, adan treatment SPN ku. So confirmation of the non-small cell lung cancer by the pathologist should be followed by definitive resection in the same setting. அடுத்து for SPN in the absence of the cancer diagnosis, a lobectomy can be considered for the diagnosis. A pneumonectomy is not performed without a cancer diagnosis. Okay, அடுத்து next parallel வந்து malignant 1/3 of patients with non-small cell will have pleural effusion. So malignant pleural effusion is a contraindication to resection. So malignant pleural effusion staging ல என்ன வரும் இது கேட்பான். Okay, M1A, malignant pleural effusion is M1A. அடுத்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லைன், bronchoscopy is recommended before any planned pulmonary resection. அடுத்து ஸ்டேஜிங் பேருங்க. ஸ்டேஜிங்ல நெக்ஸ்ட் பேஜ் வந்துருங்க. அதுல evaluation of the tumor stage, அதுல அந்த லெஃப்ட் சைடு லாஸ்ட் லைன். So MRI of the brain is reserved for patients with stage 1 or stage 2 cancer with new neurological symptom, அதாவது vertigo, headache, and for all patients with stage 3 and stage 4 cancer, as well as patients with small cell carcinoma or superior sulcus tumor, அதாவது pancreas tumor, because these patients have higher incidence of occult brain metastasis. So indications of MRI brain வந்து பார்த்தீங்கன்னா stage 1 stage 2 cancer with neurological symptoms, or stage 3 stage 4 cancer, patients of the superior sulcus tumor, and patients with small cell lung cancer. Next, evaluation of N node la vandu, so mediastinal adenopathy is most often defined as lymph node with a maximum transverse diameter greater than 1 centimeter. Okay, more than 1 centimeter. So mediastinal node greater than 1 centimeter is identified. Nodal tissue must be examined. Okay, so with the endobrachial ultrasound, cervical medianoscopy for histological evaluation. Okay, so more than 1 centimeter suspicious nodule CT ல தெரிஞ்சிச்சுன்னா நம்ம உடனே அதை பயாப்சி பண்ணி பார்க்கணும். At the last line, no CT size criteria reliable for the determination of the mediastinal lymph node involvement. Okay, so இது வந்து அதனால தான் எந்த அதாவது சொல்ல முடியாது நீ less than 1 centimeterனா malignant கிடையாது அப்படின்னு எக்ஸ்க்ளூடும் பண்ண முடியாது. Okay, no CT size criteria is reliable for determination of mediastinal lymph node involvement. So next page la first line, so normal sized lymph nodes have 7 to 15% chance of containing the metastasis. At the next para, histological confession of the FDG avid metastatic lymph node is indicated to complete clinical staging. So FDG coupled with PET determines the stage of the patient. Okay, at the negative predictive value of PET adhan thevilla. So PET CT is more accurate in the smaller rather than larger tumor and in larger than smaller lymph node. This is true or false statement, romba important. Okay, PET CT is accurate for T1 but compared to T2, but it is better for a larger node compared to a smaller node. At the invasive staging, so the invasive staging is important. So invasive staging la enna irukna cervical mediastinoscopy or mediastinotomy, adu per dhaan Chamberlain procedure. Okay, அதுக்கு லெஃப்ட் ஆன்டீரியர் மீடியாஸ்டினோமி தான் வந்து இந்த சாம்பர்லைன் ப்ரொசீஜர். அது எண்டோபிராக்கியல் அல்ட்ராசவுண்டு ஆர் எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்டு, இது எல்லாமே வந்து இன்வேசிவ் இமேஜிங், இன்வேசிவ் ஸ்டேஜிங். ஸோ cervical mediastinoscopy is traditionally indicated in patients with otherwise operable non-small cell lung cancer with enlarged paratracheal or subtracheal nodes, particularly if the cancer is the proximal. ஸோ எப்போ பண்ணணும் cervical mediastinoscopy? நான் ஸ்மால் செல் லங் கேன்சரை நம்ம வந்து
சர்ஜரி பார்க்க பிளான் பண்றோம். ஓகே, அவனுக்கு வந்து பேராட்ரக்கியல் ஆர் சப்ட்ரக்கியல் நோட். ஸோ எந்த நோடெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா எம்சிக்கு கேட்பான். cervical mediastinoscopy is for the paratracheal or subtracheal lymph node. ஓகே, அடுத்து ஸோ எந்தெந்த இதுல இருக்கு பேராட்ரக்கியல்னா லெவல் 2 and 4, அப்புறம் சப்டரைனல் வந்து லெவல் 7. ஸோ 2, 4, 7 இதெல்லாம் cervical mediastinoscopyல பார்க்கலாம். அடுத்து லெஃப்ட் ஆன்டீரியர் மீடியாஸ்டினோட்டமி இஸ் யூஸ் டு கெயின் த ஆக்சஸ். அதுல வந்து லெஃப்ட் ஆன்டீரியர் மீடியாஸ்டினோட்டமி அதான் அவங்க சாம்பர்லைன் ப்ரொசீஜர். ஸோ சாம்பர்லைன் ப்ரொசீஜர்ல வந்து 5, 6. ஓகே, இது 2, 4, 7 மிச்சம் இருக்க 2 நம்பர் 5, 6 வந்து சாம்பர்லைனுக்கு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேல போயிருங்க, ரைட் சைடு ஃபர்ஸ்ட் பேரா மேல. The use of cervical mediastinoscopy regardless of radiographic evidence of nodal involvement is not a cost effective. So routine mediastinoscopy is not cost effective. அடுத்து எண்டோபிராங்கியல் அல்ட்ராசவுண்ட். ஸோ எண்டோபிராங்கியல் அல்ட்ராசவுண்ட் வந்து மிச்ச எல்லா நோடு வேற என்ன கேட்டாலும் இதுதான் ஆன்சர் கொடுங்க. 2, 4, 7ஐயும் பார்க்கலாம், நம்ம cervical mediastinoscopyலையும் போட்டது, பிளஸ் 10, 11. ஓகே, 10, 11. அடுத்து எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட். ஓகே, நான் எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட்ல வந்து அதே மாதிரி 2, 4, 7 பார்க்கலாம், 8, 9. ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து 2, 4, 7க்கு cervical mediastinoscopy, அப்புறம் வந்து 5, 6 வந்து சாம்பர்லைன் ப்ரொசீஜர், அடுத்து 10, 11க்கு வந்து எண்டோபிராங்கியல் அல்ட்ராசவுண்ட், அடுத்து 8, 9 வந்து பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட். ஸோ அடுத்து எவாலுவேஷன் ஆஃப் த மெட்டாஸ்டாசிஸ் அப் டு 7% ஆஃப் மெட்டாஸ்டாட்டிக் adrenal involvement at the presentation. Okay, அடுத்து the standard CT evaluation of the chest should include the evaluation of the upper abdomen including the liver and the adrenal. அடுத்து cancer AJCC classification. next page போயிருங்க, 58.1 tabular column. so 58.1ல வந்து TIS T1, TIS னா carcinoma in situ, அடுத்து T1 வந்து less than or equal to 3 cm without bronchoscopic evidence of invasion of more proximal than the lobar bronchus. ஓகே, ஸோ லோபார் பிராங்கஸ்க்கு மேல வந்து இன்வால்வ் ஆயிருக்காது, பெரிய பிராங்கஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்காது. மெயின் பிராங்கஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாட் இன்வால்விங் த மெயின் பிராங்கஸ் லெஸ் தேன் 3 சென்டிமீட்டர் வந்து லெஸ் தேன் equal to 3 சென்டிமீட்டர் T1. அதே T1A, T1B, T1C இது பிஜிஎல்ல கேட்டிருந்தான். ஓகே, T1B என்ன, T1C என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஸோ லெஸ் தேன் 1 to 2, 2 to 3. ஓகே, அடுத்து T2ல பார்த்தோம்னா 3 to 5 சென்டிமீட்டர் or with any of the following features. So main bronchus involvement இருந்தா regardless of size நம்ம வந்து T2 ன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஆனா கெரினா வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. கெரினா இன்வால்வ் ஆனா அது T4 ஸ்பெசிஃபிக்கா தான் கேட்பான் இதுல. ஓகே, மெயின் பிராங்கஸ் இன்வால்வ் ஆனா T2, ஓகே, கெரினா இன்வால்வ் ஆனா T4. அடுத்து விசரல் ப்ளூரா இன்வால்வ்மெண்ட் வந்து T2. ஸோ இதுல இந்த லங்குல மட்டும்தான் விசரல் ப்ளூரா வந்து T2லயே வந்துடும். ஓகே, அடுத்து வந்து அட்டிலெக்ட், அப்புறம் சில சிம்டம்ஸும் இருக்கு, அட்டிலெக்டாசிஸ், அப்ஸ்ட்ரக்டிவ் நிமோனைட்டிஸ் அதெல்லாம் கேட்டாங்கன்னா அதுவும் வந்து T2. நெக்ஸ்ட் T2 வந்து சைஸ் வச்சு பிரிச்சோம்னா இந்த ABன்னு பிரிச்சுக்கலாம், 3 to 4, 4 to 5. அடுத்து T3னா 5 to 7. 5 to 7 அதுல இன்னொன்று இம்பார்ட்டன்ட் எம்சிக்கு வந்து அசோசியேட்டட் செப்பரேட் டியூமர் நோடியூல் இந்த சேம் லோப், ஒரே லோப்ல இன்னொரு டியூமர் நோடியூல் இருந்தா T3. அடுத்து எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இந்த செஸ்ட் வால் இன்வால்வ்மெண்ட், பெரைட்டல் ப்ளூரா, சுப்பீரியல் சர்க்கஸ் டியூமர், ஃப்ரீனிக் நர்வ். ஸோ பிபின்னு வர்றதெல்லாம் பெரைட்டல் ப்ளூரா, ஃப்ரீனிக் நர்வ், பெரைட்டல் பெரிகார்டியம் இதெல்லாம் வந்து T3. அடுத்து T4 வந்து மோர் தேன் 7 சென்டிமீட்டர். எம்சிக்கு கேட்க போறது வந்து டயஃப்ரம், கரீனா, இது ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், டயஃப்ரம், கரீனா. ஸோ திரும்பி ஒன்னொரு வாட்டி இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்றேன். T1 வந்து லெஸ் தேன் 3 சென்டிமீட்டர் வித்தவுட் மெயின் பிராங்கஸ் இன்வால்வ்மெண்ட். T2 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, T1 லெஸ் தேன் 3, அடுத்து 3 to 5, 5 to 7, மோர் தேன் 7 அதை விட்டுறலாம். ஓகே, ஸோ மெயின் பிராங்கஸ் இன்வால்வ் ஆச்சு, விசரல் ப்ளூரா இன்வால்வ் ஆச்சுன்னா T2. ஓகே, அடுத்து சேம் லோப்ல இன்னொரு நோடியூல் இருக்கு, இல்ல வந்து அந்த பெரைட்டல் ப்ளூரா, சுப்பீரியல் சர்க்கஸ், அந்த பிபின்னு ஆரம்பிக்குது, ஃப்ரீனிக் நர்வ், பெரைட்டல் பெரிகார்டியம், பெரைட்டல் ப்ளூரா இதெல்லாம் ரெசெக்டபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே T3. அப்புறம் கரீனா டயஃப்ரம் வந்து T4. அப்புறம் சிம்டம் மாதிரி கேட்டான், அப்ஸ்ட்ரக்டிவ் நிமோனைட்டிஸ், அட்டிலெக்டாசிஸ்ன்னு கேட்டா T2. ஓகே, அடுத்து என் ஸ்டேஜிங். ஸோ என் ஸ்டேஜிங்ல வந்து இந்த N2, N3 மட்டும் பார்த்துக்கோங்க. N2 வந்து பார்த்தீங்கன்னா மீடியாஸ்டினல் ஆர் சப்கரேனல் லிம்ஃப் நோட் இன்வால்வ்மெண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த N2 இன்வால்வ் ஆயிடுச்சுனாலே நம்ம வந்து அப்ஃப்ரண்ட் சர்ஜரிக்கு வந்து போக முடியாது. ஸோ மேக்ஸிமம் ஸ்டேஜ் வேற அப்ஃப்ரண்ட் சர்ஜரி கேன் பி டன் இஸ் T3, N1 வரைக்கும் தான். ஓகே, ஸோ N2 இஸ் மீடியாஸ்டினல் ஆர் சப்கரேனல் லிம்ஃப் நோடு. N3 வந்து இப்சிலேட்ரல், கான்ட்ரலேட்ரல் மீடியாஸ்டினல், கான்ட்ரலேட்ரல் ஹைலர். ஆனா ஸ்கெலின் மட்டும் இப்சிலேட்ரல் வரலாம், ஸ்கெலின் இப்சிலேட்ரல் அண்ட் சுப்ராக்ளாவிகுலர் லிம்ஃப் நோடு இதெல்லாம் N3. ஸோ மெட்டாஸ்டாசிஸ்ல இருந்து M1A வந்து நான் சொல்லிட்டேன்.
அதான் மெலிக்னன்ட் ப்ளூரல் எஃப்யூஷன் ஆர் பெரிகார்டியல் எஃப்யூஷன். அடுத்து செப்பரேட் டியூமர் நாடியூல் இந்த கான்ட்ரலாட்ரல் லோப். ஸோ செப்பரேட் டியூமர் நாடியூல் இந்த சேம் லோப் என்ன ஸ்டேஜ், அது வந்து T3. ஓகே, செப்பரேட் டியூமர் நாடியூல் இந்த கான்ட்ரலாட்ரல் லங் வந்து பார்த்தீங்கன்னா M1A. அடுத்து சிங்கிள் எக்ஸ்ட்ரா தொராசிக் மெட்டாஸ்டாசிஸ் M1B. T4லயும் ஒன்று வரும், செப்பரேட் டியூமர் நாடியூல் இல்லை டிஃப்ரெண்ட் இப்சிலேட்ரல் லோப். ஸோ லோவர் லோப்ல டியூமர், ஆனால் அப்பர் லோப்ல செப்பரேட் டியூமர் நாடியூல் வச்சுன்னா T4. ஸோ செப்பரேட் டியூமர் நாடியூல் வச்சு 3 வருது. T3னா சேம் லோபு, T4னா செப்பரேட் லோபு, M1A கான்ட்ரலாட்ரல் லோபு. எஸ். அடுத்து M1Bனா சிங்கிள் எக்ஸ்ட்ரா தொராசிக் மெட்டாஸ்டாசிஸ், M1Cனா மல்டிபிள் எக்ஸ்ட்ரா தொராசிக் மெட்டாஸ்டாசிஸ். ஸோ அந்த டயக்ராம் கீழே இருக்க பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அன்காமன் சூப்பர்ஃபிஷியல் ஸ்ப்ரெட்டிங் டியூமர் ஆஃப் எனி சைஸ் with its invasive component limited to the bronchial wall which may extend proximal to the main bronchus is also classified as the T1A. Okay, so superficial spreading tumor க்கு size ஒரு cut off கிடையாது. Okay, so அது வந்து main which extends proximal to the main bronchus இருந்தா அது வந்து T1A எல்லாம் போடணும் நம்ம. ஓகே, யுவர் MCQ. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா solitary adenocarcinoma less than 3 cm with predominant lepidic pattern and less than or equal to 5 mm in any one focus. ஸோ இது வந்து எங்க சொல்லியிருக்கான வந்து அந்த எங்க கொடுத்துருக்கான் அந்த B பாயிண்ட், மினிமலி இன்வேசிவ் T1A-MI. T1A-MI. ஓகே ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமலி இன்வேசிவ் அடினோகார்சினமோட டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. மினிமலி இன்வேசிவ், இன்னொன்று என்ன சொன்னேன், மினிமலி இன்வேசிவ் அடினோகார்சினமா, அப்புறம் அடினோகார்சினமா இன்சிட்டோ, இது ரெண்டுத்தோட டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்து ஸோ லெஸ் தேன் 3 cm வித் ப்ரிடாமினன்ட் லெபிடிக் பேட்டர்ன் அண்ட் லெஸ் தேன் 5 mm இன்வேஷன். ஓகே, அது இருந்தாலே அது வந்து மினிமலி இன்வேசிவ் அடினோகார்சினமா T1A வரும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட்டரி அடினோகார்சினமா, சாரி, அடுத்து C பாயிண்ட் வந்து T2 டியூமர்ஸ் வித் தீஸ் ஃபீச்சர்ஸ் are classified as T2A, classified as T2A less than or equal to 4 cm in grace to the emission or if sites cannot be determined. So இதுல என்னன்னா அந்த T2 நம்ம பார்த்தோம், அதாவது மெயின் பிராங்கஸ் இன்வால்மெண்ட், விசரல் ப்ளூரா இன்வால்மெண்ட் அதெல்லாம். ஸோ அது இருந்துட்டு சைஸை டிட்டர்மைன் பண்ண முடியலனாலும் அதை வந்து நம்ம T2A கேட்டகரியில போடணும். ஆர் இஃப் இட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 cm. ஓகே, அவ்வளவுதான் MCQ. அடுத்து வந்து அடுத்து இந்த லாஸ்ட் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கான், E பாயிண்ட்னு. சிங்கிள் எக்ஸ்ட்ரா தொராசிக் மெட்டாஸ்டாசிஸ் இருக்குல்ல M1B. ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் இன்வால்மெண்ட் ஆஃப் த சிங்கிள் டிஸ்டன்ட் நான் ரீஜனல் லிம்ப் நோட். ஒரே ஒரு டிஸ்டன்ட் லிம்ப் நோட் இன்வால்வ் ஆனா கூட அது வந்து M1B அப்படின்றான். ஸோ அடுத்து டி ஸ்டேஜிங்ல வந்து இந்த கார்சினோமா இன்சிட்டோ பத்தி தெரிஞ்சுக்கோங்க. TIS are less than 3 cm non-invasive tumor that histologically display a pure lipidic growth pattern. Okay, so TIS-க்கும் அந்த T1A-MI-க்கும் இதான் டிஃபரன்ஸ். predominantly lipidic, purely lipidic இதான் கீவேர்டு. ஓகே, பியூர்லி லெப்பிடிக்னு கொடுத்தானா அது கார்சினோமா இன்சிட்டோ TIS. ஓகே, அடுத்து predominantly lepidic pattern with invasive growth pattern less than 0.5 cm கொடுத்தா அது வந்து minimally invasive. ஓகே, T1MI. ஓகே, இப்போ ரெண்டு கீவேர்டு பார்க்கணும், பியூர்லி லெப்பிடிக்கா predominantly லெப்பிடிக்கா, இன்னொன்று வந்து இன்வேசிவ் காம்பனன்ட் இருக்கா இல்லையா, இருந்தா லெஸ் தேன் 0.5 சென்டிமீட்டரா இருக்கா இல்லையா, அதை மட்டும் பார்த்துக்கணும். அடுத்து ப்ரொபோஸ்ட் ஸ்டேஜ் குரூப்பிங் ஃபார் த 8th எடிஷன். அதுல வந்து என்ன ஸ்டேஜ்ல ஒன்றும் தேவையில்லை. ஓகே, மெட்டாஸ்டாசிஸ் வந்தாலே நம்ம வந்து ஸ்டேஜ் 4A போட்டுருவோம். M1C அதாவது மல்டிபிள் எக்ஸ்ட்ரா தொராசிக் மெட்டாஸ்டாசிஸ் இருந்தா மட்டும் ஸ்டேஜ் 4B வரும். இதுல இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன T3N1. ஓகே, T3N1 வந்து ஸ்டேஜ் 3A கேட்டா அதான் கேட்பான். அப்புறம் N3 நோடு இன்வால்வ் ஆச்சுனாலே ஸ்டேஜ் 3B, அதை பார்த்துக்கணும். அவ்வளவுதான். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த டப்பா கீழே லாஸ்ட் 3 லைன்ஸ். CCT இஸ் த மெயின் இமேஜிங் மாடலிட்டி டு டிட்டர்மைன் த T ஸ்டேஜ். MRI வந்து எதுக்கு பண்ணணும்னா சுப்பீரியல் சர்க்கஸ் டியூமர்ஸ்க்கு மட்டும்தான் MRI பண்ணணும். ஓகே, அந்த பான்கோஸ் டியூமர் அதுக்கு மட்டும் MRI, இல்லைன்னா வந்து T ஸ்டேஜுக்கு வந்து CCT தான். அடுத்து லிம்ஃப் நோட் மெட்டாஸ்டாசிஸ். ஸோ இதுல வந்து ஸ்டேஷன்ஸ் வந்து நம்பர் 1ல இருந்து வராது, 10 to 14 தான் வந்து ஆர் கன்ஃபைன்ட் டு த லங்ஸ். அண்ட் மெட்டாஸ்டாசிஸ் டு தீஸ் நோட் இஸ் N1 if ipsilateral to the tumor and N3 if contralateral to the tumor. ஓகே, ஸோ ipsilateral 10 to 14, contralateral 10 to 14 என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது நோட்ஸ் 9 to 2, அதாவது 2 to 9, 2 to 9 வந்து ஆர் கன்ஃபைன் டு த மீடியாஸ்டினம். ஸோ மீடியாஸ்டினல் லிம்ப் நோட்ஸ்லாம் 2 to 9. அடுத்து மேலே வந்துருங்க. அடுத்து ஸ்டேஷன் 1 ஆர் சுப்ராக்ளாவிகுலர் நோட்ஸ் அண்ட் மெட்டாஸ்டேசிஸ் டு தீஸ் நோட்ஸ் இண்டிகேட்ஸ் த N3 டிசீஸ். ஓகே, ஸோ இப்போ நோட்ஸ் வச்சு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் 1 இன்வால்வ் ஆச்சுன்னா N3 டிசீஸ். அப்புறம் ஸ்டேஷன் 2 to 9 இன்வால்வ் ஆனா மீடியாஸ்டினல் லிம்ப் நோட்ஸ். ஸோ நம்ம ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா N2 வரும். ஓகே, மீடியாஸ்டினல் இன்வால்வ்மெண்ட்னால. அடுத்து 10 to 14 வந்து 10 to 14 ஸ்டேஷன்ஸ் இன்வால்வ் ஆச்சுன்னா இப்சிலேட்டரலா இருந்தா N1 போடுங்க, கான்ட்ரலேட்டரலா இருந்தா N3 போடுங்க. அவ்வளவுதான். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த IASLC லங்கு ஒரு டியூமர் ஸ்டேஜிங் கொடுத்துருக்கான். அது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுதான், வேணாம், ஃப்ரீயா இருந்தா நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்து இதுல என்னன்னா ப்ரோக்னோசிஸ் வர்சன்ஸ் அட் த நம்பர் ஆஃப் இன்வால்வ்டு நோடல் ஸ்டேஷன் இன்க்ரீசஸ் பட் N1B and N2A1 ஆஃப் த சேம் ப்ரோக்னோஸ்லாம் தேவையில்ல. நெக்ஸ்ட் FDG PET combined with CECT is the main imaging modality to determine the end stage. So end stage என்ன இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ் FDG PET with CECT. அடுத்து மெட்டாஸ்டாசிஸ் பேரு. மெட்டாஸ்டாசிஸ்ல M1A M1B ஆஃப் சிமிலர் ப்ரோக்னோசிஸ், அதனாலதான் அதை ஒரே ஸ்டேஜ்ல 4A போட்டுருவான். ஓகே, FDG PET combined with CECT தான் இருக்கும். பிரெயின் மெட்ஸ் மட்டும் MRI பண்ணணும். அடுத்து ரிசல்ட்ஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஃபார் லங் கேன்சர். அதுக்கு முன்னாடி அந்த நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த லிம்ப் நோட் ஸ்டேஷனு. இதை அப்புறம் தனியா படிச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்க வேண்டியது 2 to 9னா என்ன மீடியாஸ்டினல், 10 to 14னா வந்து லங்குக்கு கன்ஃபைன் டு த லங்ஸ், 1 வந்து சுப்ராக்ளாவிகுலர். இதை தெரிஞ்சா போதும். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து அந்த டயக்ராம் கீழே ஸோ அந்த சர்வைவல் பத்திலாம் கொடுத்துருக்கான். அந்த 4B வந்துட்டா சர்வைவல் வந்து 0. ஓகே, ஸோ இப்போ ஸ்டேஜ் வைஸ் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். ஸ்டேஜ் 1 and ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1 and 2க்கு வந்து anatomic resection of the lobe where the tumor resides with complete sampling of the mediastinal lymph node is the treatment of the choice. Okay, so stage 1 and 2ல பார்த்தோம்னா நமக்கு மேக்ஸிமம் வரக்கூடியதே N1 நோடு வரைக்கும் தான் வரும். ஓகே, இப்போ N0 கூட இருக்கலாம். ஸோ வந்து நம்ம மீடியாஸ்டினல் லிம்ப் நோட்ஸை எப்பயுமே சாம்பிள் பண்ணி பார்க்கணும். ஓகே, நம்ம என்னதான் இமேஜிங்லாம் பண்ணாலும் அதுல மிஸ் ஆகலாம். ஏன்னா பெட்சிட்டியே வந்து ஸ்மாலர் நோட்ஸ்க்கு எத்தனை அவ்வளவு நல்லா தெரியாது அப்படின்னு சொல்லுவான், ஸ்மாலர் நோட்ஸ். ஸோ anatomical resection அந்த லோபெக்டமி அந்த மாதிரி பண்ணணும். ஓகே, அலாங் வித் கம்ப்ளீட் சாம்பிளிங் ஆஃப் த மீடியாஸ்டினல் லிம்ப் நோட் தான் ட்ரீட்மெண்ட். ஸோ நான் anatomic resection, wedge resection is considered inferior to anatomic resection and should be performed only when more extensive surgery cannot be tolerated by the patients. Okay, so non-anatomic is reserved for patients with poor functional status. அடுத்து stereotactic body radiation ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து இன்னொரு alternative treatment modality stage 1 and 2க்கு. ஸோ in selected patients who cannot withstand the surgical resection. அடுத்து பார்த்தோன்னா ஸ்டேஜ் 4 and ஸ்டேஜ் 3B. ஸ்டேஜ் 4 and 3Bல வந்து ஸ்டேஜ் 3Bக்கு வந்து கீமோ ரேடியேஷன் இஸ் ஆஃபன் யூஸ்ட் இன் த ஸ்டேஜ் 3B. ஓகே, இதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன் பார்த்துக்கோங்க. So advanced disease presenting either as a relative small tumor with N3 node or large tumor with N2 nodes are not typically treated by surgery except in patients requiring the surgical palliation. Okay, so அதான் சொல்றேன். N2 N3 அதெல்லாம் வந்துட்டாலே நம்ம வந்து டைரக்ட் சர்ஜரி பண்ண முடியாது. N3Bக்கு வந்து கீமோ ரேடியேஷன் தான் பண்ணோம். நெக்ஸ்ட் பேஜ் போயிடுங்க. ஸ்டேஜ் 4க்கு வந்து என்ன, நம்ம பாலியேஷன் மட்டும்தான். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல ஸ்டேஜ் 3A, ஸ்டேஜ் 3A மட்டும் தனியா கொடுத்துருக்கான். ஸோ இதுதான் வந்து ஒரு கன்ஃபியூசிங் ஏரியா. இதுல வந்து பார்த்தோன்னா மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட் வந்து இது பண்ணணும். ஓகே, ரிசெக்டபிள் ஸ்டேஜ் 3A tumors are either small tumors that present with low metastatic burden to the ipsilateral mediastinal lymph node or larger tumor that do not involve the mediastinal lymph node. ஸோ இதுல வந்து இந்த ஸ்டேஜிங்ல வந்து அந்த இந்த T3N1 இருக்குல்ல, T3N1 வரைக்கும் நீங்க வந்து ஆப்ரேட் பண்ணிடலாம். ஓகே, அதுல வந்து அந்த கன்ஃபியூஷன் வரும் வந்து அந்த ஸ்டேஜ் 3Aல இந்த 2 இதுக்கு மட்டும்தான். அதாவது T4N0 அப்புறம் வந்து அந்த N2 டிசீஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்றாங்கன்னா, நீ சொன்ன மாதிரி தான் T3N1க்கு அப்ஃப்ரண்டா சர்ஜரி போயிடலாம். பட் N2 இருந்துச்சுன்னா, ஸ்மால் மெட்டாஸ்டாட்டிக் பர்டன் இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்ம N2க்கு சர்ஜரி பண்ணலாம். அதே மாதிரி N0 இருக்குன்னா T4 கூட நம்ம சர்ஜரி பண்ணலாம். அதான் சொல்ல வரேன் இதுல. ஓகே, இந்த 2 மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் மாதிரி.
வந்து இந்த T3N1ன்றத பேசிக்கா வச்சுட்டு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் எப்ப கொடுக்கலாம் கொஞ்சம் அப்படின்னா N0 வந்து T4A இருந்தாலும் பண்ணலாம். அதே மாதிரி N2 இருந்தா வந்து லோ மெட்டாஸ்டாட்டிக் பர்டன் இருந்தா பண்ணலாம். அது ஓகே. நான் தேடிட்டு இருக்கேன் வந்து நியோஅட்ஜுவன்ட் கொடுக்கணுமா இவங்களுக்கு, இல்ல டைரக்டா சர்ஜரி போலாமா, அதான் தேடிட்டு இருக்கேன் நான். நானும் போன வாட்டி மறந்துட்டேன். ஓகே ஓகே. அதான் காம்பினேஷன் ஆஃப் கீமோ அண்ட் ஆர்டி ஆர் யூஸ்டு மல்டி டிசிப்ளினரி டீம் அப்படிதான் சொல்றாங்க இவங்க. டிபிக்கலா பக்காவா பிரஸ்ட் மாதிரி நியோஅட்ஜுவன்ட் கொடுத்து எடுங்க அந்த மாதிரி சொல்லல. மல்டி மாடல் தெரப்பி, கீமோ ஆர்டி கொடுக்கலாம், இம்யூனோதெரப்பி கொடுக்கலாம், அப்படி ஒரு மாதிரி வேகா தான் சொல்லியிருக்கானுங்க. இல்ல வேகா ஒரே வார்த்தையில மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் முடிச்சிட்டாம, நியோஅட்ஜுவன்ட் கொடுக்கணுமா அதை பத்தி சொல்லல. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல போயிடலாம். சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து T4A பாரு, லோக்கல் தெரப்பி ஃபார் ஏர்லி ஸ்டேஜ் நான் ஸ்மால் செல் லங் கேன்சர். இதுல வந்து பார்த்தோன்னா சாம்பிளிங் ஆஃப் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு கேன்சருக்கு என்ன நோட் சாம்பிள் பண்ணோம், லெஃப்ட் சைடு நோட்ஸ்க்கு வந்து என்ன, நீங்க அந்த நோடல் ஸ்டேஷன் ஒர்க்கை படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோ, அந்த நம்பரு அதை வச்சு எழுதிடலாம். ரைட் சைடுனா T24789, அதாவது 2னா அப்பர் பேராட்ரக்கியல், அடுத்து 4னா லோவர் பேராட்ரக்கியல், அப்புறம் 7னா சப்கெரனல். இந்த 7 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சப்கெரனல் 5, 6, 7 வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 5 வந்து சப்பயோட்டிக்கு, 6 வந்து பேராயோட்டிக்கு, 7 வந்து சப்கெரனல். ஓகே, 2 வந்து அப்பர் ட்ரக்கியல் பேராட்ரக்கியல், 4 வந்து லோவர் பேராட்ரக்கியல், 7 வந்து சப்கெரனல், 8 வந்து பல்மனரி லிகமெண்ட் நோட்ஸ், அப்புறம் 8 வந்து பேராஇசோபேஜியல், 9 வந்து பல்மனரி. ஸோ இதெல்லாம் வந்து ரைட் சைடு கேன்சருக்கு ரிமூவ் பண்ணும். லெஃப்ட் சைடு கேன்சருக்கு அதே மாதிரி 4 வந்து லோவர் பேராட்ரக்கியல், இதுல அப்பர் பேராட்ரக்கியல் வராது லெஃப்ட் சைடு டியூமர்ஸ்ல. அடுத்து 5, 6, 7, 8, 9, இப்போ 5 எக்ஸ்ட்ரா வரும். இதுல 5, 6 எக்ஸ்ட்ரா வரும். 5 என்னன்னு பார்த்தோன்னா சப்பயோட்டிக்கு, 6 வந்து பேராயோட்டிக். ஓகே, ஸோ லெஃப்ட் சைட்ல அயோட்டா தானே இருக்கு. ஸோ அதனால தான் 5, 6 லெஃப்ட் சைட்ல வரும், ரைட் சைட்ல வராது. ஓகே, அது மாதிரி அப்பர் பேராட்ரக்கியலும் லெஃப்ட் சைட்ல வந்து வராது, ரைட் சைடு மட்டும் தான் வரும். இவ்வளவு யோசிக்க முடியலன்னா மனப்படம் பண்ணிட்டு போயிருந்தேன் நம்புறேன். So patients with the NSCL that invade into the chest wall may undergo resection with lobectomy with N block chest wall resection. Second parallel last line சொல்லிருக்கேன். NSCLC-ல chest wall invade ஆனா lobectomy with N block chest wall resection வந்து பண்ணலாம். அடுத்து நியோஅட்ஜுவன்ட் அண்ட் அட்ஜுவன்ட் தெரப்பி. ஸோ அடுத்து அதுல நெக்ஸ்ட் பேஜ்ல ரைட் சைட்ல ஒரு 6th லைன் வந்துருங்க. ஸோ ஆப்பரபிள் NSCLC patients with disease stage 1B or higher should be considered for pre-operative chemotherapy. ஓகே, ஸோ இதான் கொடுத்துட்டான்டா ஜூவின். ஓகே, ஸோ நான் ஸ்மால் செல் லங் கேன்சர்னா ஸ்டேஜ் 1BR மேல இருக்கிறவங்களுக்கே, அதாவது நம்ம T3N1 அது வரைக்கும் we have to give for the neoadjuvant chemotherapy. So induction chemoradiotherapy has been evaluated for treatment of clinical stage 3A, அதாவது N2 டிசீஸ் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அவங்களுக்கு மட்டும் இண்டக்ஷன் கீமோ ரேடியேஷன் தெரப்பி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறான். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல இன் செலக்டட் பேஷன்ஸ் வித் ரிசெக்டபிள் 3A, induction chemoradiotherapy following by resection is alternative treatment to chemoradiation therapy alone. ஸோ வந்து கன்க்ளூஷன் தெரிஞ்சிருச்சு. நம்ம ஸ்டேஜ் 3A அந்த ரிசெக்டபிள் செலக்டட் பேஷன்ஸ்ல நம்ம வந்து நியோஅட்ஜுவன்ட் கீமோ ரேடியேஷன் தெரப்பி கொடுத்துட்டு அதுக்கடுத்தா சர்ஜரி போகணும். ஓகே, அடுத்து பேஷன்ஸ் வித் லோக்கல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த லங் கேன்சர் அட் த அபெக்ஸ் ஆஃப் த லங் இன்டு த thoracic inlet may have characteristics of the shoulder and arm pain, Horner syndrome or paresthesia and ulnar nerve. Okay, so these patients are called as the Pancoast syndrome. The Pancoast syndrome na enna, இது important. Local extension of lung cancer into the apex of the lung into the thoracic cavity. Symptoms on the shoulder pain, arm pain, Horner syndrome, or paresthesia in the ulnar nerve distribution. So nerve root on the C8, T1. Okay, so typically the first, second and the third ribs are also involved and require resection, but the bony spine and infraforaminal spaces can also be involved. Okay, so pre-operative therapy includes the chemoradiotherapy. So இந்த பான்கோஸ் டியூமர் இருந்தாலே டைரக்டா ஒரே ஆன்சர் தான், கீமோ ரேடியோதெரப்பி தான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த மெட்டாஸ்டாட்டிக் டிசீஸ். ஸோ இதுதான் நான் வந்து அந்த இதை வச்சு சொன்னேன் உங்களுக்கு. நான் ஸ்மால் செல்ல வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாமே நான் ஸ்மால் செல் லங் கேன்சர் தான். ஸ்மால் செல் லங் கேன்சர்னாலே நம்ம அந்த கீமோ ரேடியேஷன் தான் போவோம். ஓகே, ஸோ மெட்டாஸ்டாட்டிக் டிசீஸ்ல வந்து நம்ம டிரைவர் மியூட்டேஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ டிரைவர் மியூட்டேஷன்ல என்னன்னா இந்த EGFR, BRAF, ALK, அப்புறம் வந்து ROS, MET. ஆக்சுவலா ALK ROS இன்ஹிபிட்டார் வந்து ஒரு காமன் ட்ரக் குரூப். ஸோ அதுல வர்றதான் இந்த கிரிசோட்டினிப் ட்ரக். ஓகே, கிரிசோட்டினிப்
அந்த ட்ரக். பிராஃபுக்கு அகேன்ஸ்டா நம்ம கொடுக்கறது டாப்ராஃபினிப் பிளஸ் ட்ரமிட்டனிப், அது வந்து எம்இடி இன்ஹிபிட்டாரு. ஸோ அப்புறம் இஜிஎஃப்ஆர் இன்ஹிபிட்டார் வந்து அந்த ஜெஃப்டினிப் அதெல்லாம் வரும். ஓகே, ஞாபகம் கிரிசோட்டினிப் மட்டும் இஸ் நாட் இஜிஎஃப்ஆர் இன்ஹிபிட்டார், இட் இஸ் ஏஎல்கே ஆர் ஆர்ஓஎஸ் இன்ஹிபிட்டார். ஸோ இந்த மாதிரி டிரைவேட் மியூட்டேஷன் இருந்தா அந்த மாதிரி டார்கெட்டட் தெரப்பி கொடுக்கலாம், இந்த சொன்ன கீமோதெரப்பி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அடுத்து osimertinib is a novel EGFR tyrosine kinase inhibitor, a significantly greater efficacy than platinum therapy plus pemetrexed in patients with T790M positive mutation. ஓகே, ஸோ இது என்ன சொல்ல வரோம்னா, அந்த EGFR மியூட்டேஷனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த T790M பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இட் வில் ஷோ ரெசிஸ்டன்ஸ் ஃபார் EGFR. ஓகே, ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா osimertinib வந்து தரணும். ஓகே, ஸோ ஜென்ரலா கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம பிளாட்டினம் பிளஸ் பெமிட்ரெக்சிட் ஒரு காம்பினேஷன் இருக்கு, அதை விட osimertinib தான். ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான். ஓகே, EGFR ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன ட்ரக் கொடுப்பாங்க? osimertinib. அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல tumors that are considered to be highly selective to immunotherapy are treated with immune checkpoint inhibitors that block the PD1, PDL1 and CTLA4 அதெல்லாம். ஸோ டிரைவர் மியூட்டேஷன் பார்க்குறோம், அது பாசிட்டிவா இருந்தா டார்கெட்டட் தெரப்பி கொடுக்குறோம். அப்படி நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த டார்கெட்டட் தெரப்பிலேயே EGFR ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன கொடுக்கணும்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ டார்கெட் டிரைவர் மியூட்டேஷன் இல்லை அப்படின்னா we have to check the PDL1 status. PDL1 ஸ்டேட்டஸ் வந்து எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து less than 50 எக்ஸ்பிரஷனா, 50% எக்ஸ்பிரஷனா, more than 50. இப்போ more than 50% எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா we can go for pembrolizumab. அப்படி இல்ல கொஸ்டின்ல மொட்டையா எதுவுமே கொடுக்கல, இல்லைன்னா நம்மளே அசியூம் பண்ணிக்கணும் less than 50% எக்ஸ்பிரஷன். ஸோ we have to go for doublet platinum therapy. ஓகே, 2 பிளாட்டினம் பேஸ்ட் கீமோதெரப்பி, இதுதான் ட்ரெடிஷனல் கீமோதெரப்பி ஃபார் லங். அடுத்து இது வந்து ஸ்மால் செல் லங் கேன்சர்ல, இது வந்து ஸ்குவாமஸ் செல் கேன்சர்ல. அடுத்து நான் ஸ்குவாமஸ் லங் கேன்சர்ல வந்து பெமிட்ரெக்சட் பிளஸ் பெம்ப்ரோலிசுமேப் பிளஸ் கார்போபிளாட்டின். ஓகே, இதான் வந்து இது பெமிட்ரெக்சட் பெம்ப்ரோலிசுமேப் அலாங் வித் கார்போபிளாட்டின். இந்த மொத்தம் உள்ள கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து குழப்பி விட்டுருக்கான், அதெல்லாம் பார்க்க தேவையில்லை, நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது இப்போ லாஸ்டா சொன்னது மட்டும் ஒரு டைம் சொல்லு. இப்போ இந்த டிரைவர் மியூட்டேஷன் பார்க்குறோம், பாசிட்டிவ்னா அப்ரோப்ரியேட் ட்ரக்ஸ் கொடுத்துடலாம். அது நெகட்டிவ் அப்படின்னா PDL1 அப்புறம் CTLA ஸ்டேட்டஸ் பார்க்கணும். அப்ப PDL1 பார்க்குறோம், PDL1 எக்ஸ்பிரஷன் ஆனாலே நம்ம வந்து பெம்ப்ரோலிசுமேப் போயிடுவோம். இப்போ பெம்ப்ரோலிசுமேப் இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நான் சொல்றது வந்து SECக்கு. ஓகே, SEC NS, அதாவது நான் ஸ்மால் செல். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நான் ஸ்மால் செல் தான். ஸ்குவாமஸ் செல் கேன்சர், நான் ஸ்குவாமஸ் செல் லங் கேன்சர். ஓகே ஓகே, ஸோ PDL1 எக்ஸ்பிரஷன் பாசிட்டிவ் அப்படின்னா இது கொடுத்துடலாம் பெம்ப்ரோலிசுமேப். அது நெகட்டிவ்னா, ஸோ நெகட்டிவ்னா வந்து 2 இருக்கு, ஒன்னு NSLC இல்ல வந்து SEC. SECக்கு வந்து டபுளட் பிளாட்டினம் ரெஜிமென் கொடுங்க. நான் ஸ்குவாமஸ் செல் இல்ல ஸ்குவாமஸ் செல் கேன்சருக்கு டபுளட் பிளாட்டினம். ஸ்குவாமஸ் செல்க்கு டபுளட் பிளாட்டினமா? பிளாட்டினம். நான் ஸ்குவாமஸா இருந்தா பெமிட்ரெக்சிட் பிளஸ் பெம்ப்ரோலிசுமேப் பிளஸ் கார்போபிளாட்டின். இது கீழே கொடுத்துருக்கான் பாருங்க, அந்த லாஸ்ட்ல அந்த பேராகிராஃப் NSCLC இன்க்ளூட் சிஸ்பிளாட்டின், கார்போபிளாட்டின், பெமிட்ரெக்சிட் அதான் கொடுத்துருக்கான். ஓகே, so pembrolizumab plus pemetrexed plus carboplatin is for non-squamous lung cancer. Squamous cell cancer na doublet platinum regimen. Pemetrexed அப்புறம் pembrolizumab. இல்ல இப்ப PDL1 நெகட்டிவ்னா எப்படி pembrolizumab கொடுக்க முடியும்? நான் ஸ்குவாமஸ்னாலும் நான் ஸ்குவாமஸ்க்கு ட்ரீட்மென்ட்டே இதுதான். ஓகே ஓகே ஓகே, இல்ல நீ அது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி சொல்லிட்டு இருந்தல, அது கேட்டேன். நம்ம பார்த்தது வந்து பாசிட்டிவ் ஸ்குவாமஸ் செல் கேன்சர் தான். ஓகே ஓகே ஓகே, சோ நான் ஸ்குவாமஸ்க்கு இதுதான் பெமிட்ரெக்சட் பிளஸ் பெம்ப்ரோலிசுமேப் பிளஸ் கார்போபிளாட்டின். ஓகே, சோ அடுத்து அவ்வளவுதான், லங் கேன்சர் முடிஞ்சு. வந்துட்டானா பிரேம்? இருக்கேன், எங்க இருக்கேன். சரி, அது ட்ரக்கியால இருந்து ஆரம்பிங்க. லங் கேன்சர் முடிச்சிட்டேன். கேக்கலடா. கேக்குதா? ட்ரக்கியா இஸ் செமி ஃப்ளெக்சிபிள் டியூப்.
1.5 centimeter to 2 centimeter width, length வந்து 10 to 13 centimeter. Okay, so carina வந்து at the level of the angle of Lewis anteriorly and the T4 vertebra posteriorly. Okay, the tracheal wall consists of 20 incomplete hyaline cartilage. Tracheal wall. Okay, forming the anterior and lateral circumference and the smooth muscle at the posterior side. Okay, இந்த hyaline cartilage எல்லாம் வந்து anterior lateral circumference ஃபார்ம் பண்ணுது, பட் posterior வந்து smooth muscles இருக்கு. Okay, so next paragraphல வந்து mucosal swelling or constriction of பிரேம் சரியா கேக்கல. பிரேம் யோகி உன்னோட மீட் பண்ணு. ஹலோ, உன்னோட மீட் பண்ணு. இப்ப கேக்குதா? கேக்குது. வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப கேக்குதா? கேக்குது, பட் அதான் தெளிவா கொஞ்சம் வால்யூம் கம்மியா இருக்கு. நீங்க வால்யூம் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணி பாரு. இன்க்ரீஸ் தான் இருக்கு. இப்போ சரி கண்டினியூ பண்ணு. சரி, mucosal swelling, constriction of the airway muscle or a tumor that reduces the air space, but also endotracheal tubes, considering increase the resistance to airflow. A 50% reduction of the inner diameter increases the resistance 16-fold and during turbulent flow up to 32-fold. Okay, so 50% reduce ஆயிடுச்சுனா inner diameter resistance எவ்வளவு increase ஆகுது, turbulence எவ்வளவு increase ஆகுது. So next வந்து what is isothermal saturation point? That's very important. Isothermal saturation: during quiet breathing at room temperature, air is completely warmed up to 37 degrees Celsius and humidified to 100% saturation shortly distal of the bifurcation. This is called isothermal saturation point. Okay, so tracheobronchial glands இருக்கு, that gland secretions is largely controlled by the autonomic nervous system. Okay, so benign stenosis of the trachea. First tracheal anatomy பார்த்துட்டோம். இப்போ benign stenosis of the trachea. யோகி ஓகேவா சவுண்ட்? ஓகேவான்னு கேக்குற மட்டும் நல்லா கேக்குது. சரி கண்டினியூ பண்ணு. முடிச்சு விடுறேன். எனக்கு நல்லா கேக்குது ஆக்சுவலா. பிரேம் பரவாயில்ல லோ வால்யூம் பண்ணல, எல்லாம் ஸ்பீக்கர் போடுங்கடா. ஆமா கண்டினியூ பண்ணு, சீக்கிரம் முடிச்சு விடு. டைம் ஆகுது, இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இல்ல ஹெட்செட் போட்டா கொஞ்சம் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே என்ன போட்டுருக்கீங்களா இல்லையா? Hello. Benign stenosis of the trachea வந்து normal 2 cm trachea has a 100% peak PFR. Okay, and 10 mm opening provides 80% of the PFR. Okay, and 5 to 60 mm only 30% SPT flow rate is obtained. Okay, so இந்த வேல்யூ கொஞ்சம் முடிஞ்ச நான் வச்சுக்கலாம் தேவையில்ல. ஓகே, 2 cm வந்து 100% PFR இருக்கு. ஓகே, 2 cm trachea. So அப்புறம் வந்து for the tracheotomy leads to transmural defect of the ventral part of the cervical trachea. Okay, so இதுல வந்து the tracheotomy wound is colonized by the bacteria with the local necrosis எல்லாம் சொல்றாங்க. After removal of the tracheostomy tube, the defect is closed by the secondary shear tissue healing, which tends to contract. This process of healing results in a A-shaped stenosis of the trachea. So post tracheostomy tube removal, okay, and the healing வந்து it will cause A-shaped stenosis. இது நமக்கு A-shaped, B-shaped, C-shaped கேட்பாங்க. A-shaped stenosis of the trachea 58.20 இருக்கு. Okay, அடுத்தது severity of the shrinkage depends on the extension of the defect, necrosis and infection. Low volume high pressure cuffs of ventilation tubes induce circular necrosis of the tracheal mucosa. Okay, அப்புறம் வந்து கொஞ்சம் கீழே deeper destruction and infection of the tracheal wall leads to ring of granulation tissue formation, forming a sand glass stenosis. Okay, so sand glass stenosis வருது. Cuff induced stenosis appear in the middle part of the trachea. The introduction of the low pressure high volume cuff make this kind of tracheal stenosis a rare disease. என்ன சொல்றான்? லோ வால்யூம், சாரி நம்ம என்ன லோ வால்யூம் இம்பார்ட்டன்ட் இல்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லு. அத லோ வால்யூம் ஹை பிரஷர் யூஸ் பண்ண சொல்றான்.
இதுல வந்து இந்த 2 சென்டிமீட்டர் 100% அது ஏ செட் ஸ்டினோசிஸ் சாண்ட் கிளாஸ் ஸ்டினோசிஸ் ட்ரீட்மெண்ட் வந்து RA அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பேஜ் நெக்ஸ்ட் வந்து private name plus வந்து trachea. So maintenance வந்து approximately 1/2 to 2/3 being most common வந்து SCC தான். அப்புறம் அடின ACC வந்து செகண்ட் மோஸ்ட் காமன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்குவாமஸ், செகண்ட் வந்து அடினட் சிஸ்டிக் கார்சினோமா. லெஸ் காமன் பிரைமேட்டிக் டியூமர் வந்து மீகோபிடர்மாய்டு கார்சினோமா, நான் ஸ்குவாமஸ், சார்கோமா, பிளேமாஃபியர் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஹெமடோஜெனஸ் ட்ரெக்கியல் மெட்டாஸ்டாசிஸ் ஹேவ் பீன் டிஸ்கிரைப்ட் இன் பேஷண்ட் வித் கார்சினோமா ஆஃப் த பிரஸ்ட் கோலன் கிட்னி அண்ட் மெலனோமா. ஓகே, ஸோ ஹெமடோஜெனஸ் இந்த பிரஸ்ட் கோலன் கிட்னி மெலனோமாலாம் வந்து ஹெமடோஜெனஸ் ட்ரெக்கியல்மெண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து SCC தான் மோஸ்ட் காமன் ஹிஸ்டாலஜி. மல்டிஃபோக்கல் progresses to induce mediastinal extension of lymph node metastasis may lead to stenosis or tracheostomy fistula. ACC previously called cylindroma. இது ஒரு MCQ. Okay, previously called cylindroma of the tracheal country, well differentiated slow growing neoplasm, perineural invasion இருக்கும்ல. Okay, so perineural invasion along with the vascular structures is very common. So ACC can have multiple recurrence with the late metastasis. They are histologically identical to ACC of the salivary gland. Okay, so the most common presentation of the tracheal tumors are due to the presence of a mass within the trachea. Okay, SCC most SCC most present with the hemoptysis. Okay, diagnosed 4 to 6 months of symptoms onset. Dysphagia and hoarseness may be present next page. Okay, the peak incidence is the 6th to 7th decade. These tumors can see in primarily the smoker. Okay, so நம்ம SCC-யையும் ACC-யையும் பார்க்கணும். இதை வச்சு ஒரு சினாரியோ மாதிரி கேட்கலாம், இது SCC-யா இல்லை ACC-யானு. ஸோ SCC வந்து உங்களுக்கு ஹிமோப்டைசிஸ், டிஸ்பேஜியா, ஹோர்ஸ்னஸ் 6th to 7th decade ஸ்மோக்கர்ஸ்ல இருக்கும். இது ACC வந்து வீசிங் ஆர் SSL டிஸ்னியா. diagnosis established on average 18 months. Okay, so diagnosis வந்து 18 months தெரிஞ்சிரும். Okay, அங்க வந்து 4 monthsல, இங்க வந்து 18 monthsல presentation தான் தெரிஞ்சிரும். peak incidence வந்து 4th to 5th decade, அங்க வந்து 6th to 7th decade. Okay, it affects women is equal to men and is most commonly non smoker. So non smokerல வந்து ACC, smokerல வந்து SCC. Okay, just அப்புறம் diagnosis சொல்றாங்க. diagnosis வந்து pre-operative PET CT scan help to assess extent of the disease and resectability, particularly for SCC. அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி அண்ட் ரேடியேஷன் தெரப்பி, கம்ப்ளீட் சர்ஜிக்கல் ரெசெக்ஷன், ட்ரீட்மெண்ட் சாய்ஸ் ஃபார் மெலிகன் ட்ரெக்கியல் டியூமர்ஸ் whenever possible. ஓகே, ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ரிசெக்ட் பண்ணலாம்? ஒரு சர்ஜரி ட்ரெக்கியா எடுக்கிறோம்னா மெலிகன்ஸ்க்கு எவ்வளோ இருக்கணும்? மேக்ஸிமம் ரிசெக்டட் லென்த் ஆஃப் ட்ரெக்கியா இஸ் 5 cm. ஓகே, available data suggests that post-operative radiotherapy improves survival for patients with completely resected squamous SCC and ACC, but not for those with completely resected. பிரேம் கொஞ்சம் கட் ஷாட் பண்ணு ப்ளீஸ். லைன் பை லைன் வேணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லு. மேக்ஸிமம் ரெசெக்டட் வந்து 5 cm. இப்போ ரேடியோதெரபி இருக்கு, கீமோதெரபி இருக்கு, அவ்வளவுதான். அது வந்து which are the following is a contraindication for resection. அது பத்தி involvement of the trachea because of the local extension from the bronchogenic carcinoma. Okay, அது tracheal trauma வந்து which is more common, penetrating or blunt. Penetrating the more common. Penetrating involve the cervical trachea. Okay, whereas 70% 80% of the blunt injuries occur within 2.5 cm, within 2.5 cm of the carina. Okay, and 40% occur within the first 2 cm of the right brain box. அதனால தவல்ல. Penetrating na cervical trachea அடிக்குது. Blunt injury வந்து within 2.5 cm of the carina இதாவுது. What are the most common clinical signs in tracheal trauma வந்து tachypnea and subcutaneous emphysema. Okay, so which is investigation to rule out the tracheal injury? Tracheal trauma means bronchoscopy. Okay, அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்ல வந்து பேஷண்ட் வந்து blunt trauma and small injuries are no appreciable air leaks who do not require fast air pressure ventilation or and non-progressive may be treated non-operatively. Okay, with the close monitoring for other cases you have to go for immediate exploration of the neck wound. Okay, யாரெல்லாம் பண்ணதோட blunt trauma, small injury with no air leak, do not require PPV ventilation தேவையில்லாதவங்க, அவங்களுக்கு வந்து கன்சிடரேட்டிவ், மற்றவங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஆகணும், சர்ஜரி பண்ணி ஆகணும். The principle of tracheal surgery. The principle of tracheal surgery la வந்து second paragraph வந்து if the stenosis is less than 5 to 6 mm, dilatation may be required before passing the AT tube. Okay, and the dilatation may be performed with rigid bronchoscopy. The stenosis is greater than 5 to 6 mm, the end of the AT tube may be positioned to a point above the stitcher for a induction. Okay, next line la diagram kila in general the maximal amount of the trachea that can be resected is approximately 5 cm. அது என்ன பார்த்தோம். So அடுத்த 4 லைன் தெரியுது. Anterior cervical approach plus mobilization of the trachea and neck flexion can allow for 4 to 5 cm of the trachea resection. The supra-air release may achieve 1 cm additional length. Okay, anterior cervical approach வந்து 4 to 5 cm resection allow பண்ணுது. அப்புறம் supra-air release பண்ணா இன்னொரு 1 cm கிடைக்குது. அதனால நம்ம வந்து trachea வந்து யோகேஷ் உனக்கு கேக்குதா? ஹலோ, காதோட காதா வச்சு கேட்டுருக்கேன் சார் போன. அப்படியே நானும் காதோட தான் வச்சிருக்கேன். எனக்கு முன்னாடி நல்லா கேட்டது. ஆக்சுவலா இப்போ ஒரு 5-10 நிமிஷமா
ஓகே ஓகே. என்ன நீங்க தான் ஆச்சுன்னு தெரியல. எக்ஸல் போட்டுருக்கீங்களே, நல்லா கேக்குமே. அதுல தான்டா அது காமெண்ட் நீ தான் அடிச்சிருக்கியா? அப்ப நல்லா தான்டா கேட்டுச்சு, இப்ப சுத்தமா இல்லையே. காதோட காது வைங்க, ஸ்பீக்கர் எடுத்துட்டு ஸ்பீக்கர்ல இல்லாட்டி நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா? நாளைக்கு இது இதுவும் அப்புறம் இன்னொரு டிஃபரன்ஷியல் chapter ஒரு பாதியை சவுண்ட். பண்ணிடலாமா? ஆக்சுவலா சவுத்துல எல்லாம் நல்லா இறங்கி வருதா? இல்ல ஓகே, நாளைக்கு பாக்கறனா கூட பார்க்கலாம். சொட்டிக்கு அடிச்சுல. ஆமா யோகேஷ், ஆமா. நம்ம இதுல பாதியும் நாளைக்கு இன்னொரு சாப்டர் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். நாளைக்கு அடுத்த சாப்டர் யார் பண்றா? யார் சொல்லியிருந்தா அடுத்த சாப்டர்? நான் தான். ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. கன்ஜெனரல் ஹார்ட் டிசீஸ் யார் எடுக்க போறா? கஞ்சன் நான் தான்டா. சரி ஓகே, அப்ப நீ அதை நாளைக்கு பார்த்து வை. பிரேம் இது மீதி இருக்கிறது நாளைக்கு கண்டினியூ பண்ணு. யோகேஷ் எடுத்து கன்ஜெனரல்ல ஒரு பாதி எவ்வளவு போதும் முடிச்சு விடு. ஏன்னா இது எல்லாமே பெரிய சாப்டர்.